Hello everyone. Hi பசங்களா. So welcome to Vedantu channel பசங்களா. So yes, எனக்குமே ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. So everyone, a great evening to everyone. பசங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் 12th மேக்ஸோட பப்ளிக்குக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட PDF I have attached in the comment section. ஸோ யார் டவுன்லோட் பண்ணல டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன்றவங்க ப்ளீஸ் புட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் எஸ் ஐ ஹாவ் டவுன்லோடட் அப்படின்றத எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டில் சொல்லுங்கடா பசங்களா. எஸ் எவ்ரிவன், எல்லோரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கிரேட் டு see that. ஸோ எஸ், ஹாய் எவ்ரிவன். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி 1 மார்க்ஸ், ஆக்சுவலி 1 மார்க்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு லைவ்டா பசங்களா சரிங்களா. எஸ் எவ்ரிவன், யா. ஸோ எஸ் பசங்களா, இப்போ தான் பசங்களா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரைட் நவ் ஐ ஸ்டார்டட் இட். ஸோ எஸ், ஸோ என்ன லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாம் சொன்ன மாதிரி 1 மார்க்ஸ் எங்கேருந்து வரும் சொல்லட்டா. ஸோ 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டுக்கு எங்கெல்லாம், ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸுக்கு எதெல்லாம் தரவு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக் தான், வேறு வழியே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புக் பேக் தான். குவிஸ் இல்லைடா பசங்களா, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு மேக்ஸுக்கு குவிஸ் ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகலை. ஐ ஹாவ் ட்ரைட் ஃபார் 11th, பட் என்ன சொல்கிறது, அங்கே வந்துட்டு இட்ஸ் நாட் ப்ராப்பர்லி ஒர்க்டா பசங்களா. ஏன்னா டைப்டு ஃபார்மேட்டில் மேக்ஸை கொண்டு வரதே கஷ்டம். அதை கொண்டு வரும்போது கம்ப்யூட்டருக்கு அது சுத்தமாக புரியல. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் வைடா பசங்களா திஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அப்படியே தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கம்புக் 1 மார்க்ஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ கன்புக் 1 மார்க்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் 1 மார்க்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு சரிங்களா. மொத்தமாக 15 to 16 மார்க்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் புக் பேக். இதில் வந்துட்டு வித்தியாசமே இல்லை. 15 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் தான் சரிங்களா. ஸோ புக் பேக் தரோவாக இருந்தால் திஸ் இஸ் ஆல் குட். ஓகேவாடாமா? யா. அண்ட் செகண்ட் திங், வாட் இஸ் த செகண்ட் திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியரம்ஸ் and definition sometimes கேட்பாங்க. பட் தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நான் உங்களை தியரம் ப்ரூஃப் பண்ண சொல்லடா பசங்களா, தியரமோட ஸ்டேட்மெண்ட்ஸை பிடிக்க சொல்கிறேன் சரிங்களா. யாடாமா. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு நோ தி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில செக்ஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு பர்டிகுலரான சில செக்ஷன்ஸை ஐ ஹவ் ஆல்ரெடி அட்டாச்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்ல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மிஸ் அவுட்டே பண்ணக்கூடாது, எந்த தியரம்ஸில் நீங்கள் மிஸ் அவுட்டே பண்ணக்கூடாதுன்றதோ அதை நான் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருக்கேன். யாடா பசங்களா, அதை மட்டும் பப்ளிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் சரிங்களா. நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது கேட்பாங்கன்னா ஐ வில் சே இதை வேறு எதை எப்படி கேட்பாங்கன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஜிஷ்ணு. ஸோ சி திஸ் டாமா நோட்ஸ், தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ், நோட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th சாப்டர்லேருந்து கிரியேட்டிவ் கொஷின் கேட்குறக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு வென் ஐம் டாக்கிங் அபவுட் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எந்த சாப்டர்லாம் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 4. என்னடா பசங்களா, சாப்டர் 4. ஓகே, அண்ட் சாப்டர் 1 and chapter 6, chapter 10. ஓகேவாடாமா, இதெல்லாம் தான் ஹை பாசிபிலிட்டிஸ் ஃபார் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு. ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் இதிலிருந்து கேட்கலாம். ஓகேடாப்பா. எஸ், கம்பல்சரி எப்படி அட்டென்ட் பண்ணுறது நான் ஹவு டு யூஸ் கம்புக் மேம். டே நீ கம்புக் யூஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி லைக் எவ்ரி ஒன் ஜஸ்ட் நோட்டிஸ் திஸ் ஒன். இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி. ஓகே, அப்போ இந்த தியரம்ஸ் அண்ட் நோட்ஸை படிக்கிறதுக்காக கம்புக் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கம்புக்கில் இருக்க 1 மார்க் செக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃப்ரம் சாப்டர் 1 to chapter 12 இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ் வெல் அஸ்
இவங்க எந்தெந்த பேஜ் நம்பர்ஸ் இருக்காங்க, இவங்க ஏதாவது தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதே லைவ்ல. ஓகேவா? ஸோ தட் யூ நோ தட் ஓகே இதெல்லாம் நம்ம புக்குக்குள்ளே தான் இருக்கு, இதுக்கு தனியாக புக்கு வேண்டாம் வாங்க வேண்டான்றது உனக்கே புரிஞ்சிடும். புரியுதாடா பசங்களா? ஐ எம் டேம் ஷோர் உங்கள் புக்குக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தாண்டி கொஷின் பேப்பர் அனாலிசிஸும் ஆல்ரெடி பண்ணிட்டேன் சந்திரா. நான் உங்களுக்கு பப்ளிக் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டெட். சரிங்களா? ஆல்ரெடி பண்ணி தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவு டு கெட் சென்டம் இன் மேக்ஸில் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் சம் ஒன் மிஸ்ட் இட் ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் இட். சரிங்களா? ஒவ்வொரு கொஷின் பேப்பர் எவ்வளோ எந்தெந்த சாப்டர்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவாடாமா? அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிங்கன்னா யூ கேன் ஷார்லி கேட் 95+. சரியாடா பசங்களா? ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா 1 மார்க்ஸுக்கு நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? யாடா பசங்களா? இப்போ இதுக்காக தனியாக கம்புக் வாங்காதீங்க. ஓகே, கம்புக் இஸ் ஃபார் வாட் பர்பஸ், கம்புக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் அதை தாண்டி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு 100% ஆஃப் கொஷின்ஸ் புக்கில் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 75% ஒரு ஸ்டெப் ஃபில்ட்ரேஷன் மட்டும் போட்டு கம்புக்கில் இருக்கும். இவ்வளோ தான்ட்டா அம்மா. சரியா? அதுக்காக நீ காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புக்கை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் யோர் விஷ். ஓகேங்களா? பட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? அண்ட் கம்புக்கில் அப்போ 1 மார்க்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் தானே மேம், அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா? நோ நீட். இப்போவே நான் வந்து 1 மார்க்ஸ் பார்ப்போம். இந்த 1 மார்க்ஸ் பார்க்கும் போதே நான் உனக்கு சொல்லிடுறேன் அது புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவாடாமா? ஸோ தட் நீ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம புக்குக்குள்ளே இல்லாமல் வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. ஷார்லி அந்த புக்குக்குள்ளே நூக் அண்ட் கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் தான் அவன் சிக்கி இருப்பான். ஸோ தட் இந்த 1 மார்க்ஸ் பார்க்கும்போது புக்குக்குள்ளே எப்படி 1 மார்க்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு கிடைக்கும்ல. எஸ். ஸோ ஷால் வி ஆல் ஸ்டார்ட்? ஸோ ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். எஸ். யா மேம், ஐ காட் மை ஐடியா. ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருச்சு. For integration, how much percentage in public exam? Sri, I think நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருடாமா. ஹை வெயிட்டேஜ் 9th சாப்டர் வருது. பிகாஸ் ஆஃப் ஏன் 9th சாப்டர் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதில் 2 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அதனால. ஓகே, எஸ்டா பசங்களா, இந்த 1 மார்க் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இதே லைவ்ல. ஓகேங்களா? ஓகே, குட் நஃபல். எஸ், பாருடா. ஓகே, ஆனால் அந்த ஃபயர் எமோஜின்னு சொன்னப்போ வந்துட்டு ஐ நோ இப்போ யாருக்கும் இந்த கொஷின் கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஐ எம் வெரி வாட் இஸ் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் என்னால் ஜூம் பண்ணுற ஆப்ஷன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஜூமிங் ஆப்ஷன்ஸ் ஸோ தட் யூ கேன் see தி கொஷின்ஸ் வெரி கிளியர்லி, ரைட்? ஸோ வாட் இஸ் அ கொஷின்? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா which of the following are correct? இதில் எந்த எஸ் கம்பல்சரி கொஷின்ஸை பற்றி தனியாக உங்களுக்கு நான் செக்ஷனில் சொல்கிறேன். எப்படி 1 மார்க்ஸுக்கு தனி செக்ஷனில் உங்களுக்கு வந்து தெளிவு கொடுக்குறேனோ அந்த மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷனில் நான் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன். ஓகேவாடாமா? அந்த செக்ஷன்ஸ் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா? ஏன் இதுக்கு பேர் பி ஆப்ஷன்? ஒய் இட் இஸ் பி ஆப்ஷன்? ஆக்சுவலி இது பி ஆப்ஷன் தான். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு கொஷினில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் 4டாமா. நீ வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஆன்சரை பார்த்துட்டு மக்கப் பண்ணாதீங்க. சரியா? திஸ் இஸ் நாட் 4, 1 and 2 ஒன்லி. அதுதான் கரெக்டு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா இதில் புக் பேக் ஆன்சர் வந்து 4ன்னு கொடுத்துருப்பாங்க. கம்புக்லேயே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 4ன்னு சொல்லியிருக்கும். நோ, இட் இஸ் நாட் ரைட். இது எந்த தியரம்? கேன் யூ நோ விச் தியரம் இட் இஸ்? ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி தியரம் 1.4டா பசங்களா. ஆல் கரெக்ட் இல்லை. 1.4 6th பேஜ். சரிங்களா? நான் வேணாலும் இங்கே எழுதுனேன், நோட் பண்ணுங்க. ஓகே, இட் இஸ் தியரம் 1.4 in your book. Okay, in page number 6டா பசங்களா. ஸோ யூ கேன் மேக் அ பேஜ். ஏன் இந்த கொஷின் தப்புன்னு நான் சொல்லட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கும் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் கரெக்ட். இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது 1/determinant of A தான்.
ஓகே, அது ஓகே டன். ஸோ டிரான்ஸ்போஸுக்கு இன்வர்ஸ் எடுத்தாலும் சரி, இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி, அவங்க கரெக்டு தான். எஸ், அதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, லாம்டாவை ஏ இன்வர்ஸுங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுறது எப்படி 1/λ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஆகும்? இல்லை, இந்த கொஸ்டினில் ஒரு எரர் இருக்குது. வாட் இஸ் த எரர்? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நவீன், நோ there is one error. What is the error? டே நம்படா, டீச்சர் சொல்கிறேன்ல, நம்பாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், நான் உனக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா எல்லாரும்? ஸோ வாட் தே ஹவ் கிவன், அவங்க கொடுத்துருக்கிறது லாம்டா ஏ பவர் -1. லாம்டாக்கும் லாம்டாவை ஏ கூட மல்டிபிள் பண்ணிட்டு ஹோலா இன்வர்ஸ் எடுக்கிறது. ஹோலா இன்வர்ஸ் எடுத்தாதான் அது இதுக்கு ஈக்குவல். சரிங்களா? லாம்டாவை ஏ இன்வர்ஸ் கூட மல்டிபிள் பண்றது இதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஹோல் இன்வர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், நார்மல் இன்வர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ சொல்லுங்க, அப்போ இது கரெக்டா? டே இது ஹோல் இன்வர்ஸ் டாமா, இது ஹோல் இன்வர்ஸ் இல்லை. ஓகே, தேர் டூ ஆர் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறேன்றப்போ பார்த்து படிங்க. எஸ், ஓகேங்களா? கம்பல்சரிக்கு நான் கொடுக்குறேன். சரியாடாமா? வெரி குட்ரா பசங்களா. நெக்ஸ்ட் போகலாமா? இங்கே பாரு, இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும், ஒரு சின்ன மிஸ்டேக் தான், மார்க் போயிடும். சரியா? ஸோ வெரி கேர்ஃபுல் இன் சீயிங் தி சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேர்ஃபுல்லாக பாருங்க. சரியாடாமா? எஸ், வாட்ஸ் யூர் டவுட்ரா பசங்களா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 12 படிச்சிட்டிங்க. பேக்லாக் போர்ஷன்ஸ் பார்க்கட்டா? நஃபல், இட் இஸ் யோர் விஷ். இப்போது உங்களுக்கு டைம் இருக்குது. டேக் 5 days டைம். 5 days டைமில் உன்னால் பேக்லாக்ஸ் கவர் பண்ண முடிஞ்சால் பேக்லாக்ஸ் கவர் பண்ணுங்க. இல்லை மேம், லைக் 5 days வந்துட்டு நான் ப்ராக்டிகல்ஸுக்கு படிச்சுட்டு ஐ ஹாவ் ஒன்லி லாஸ்ட் 10 days தான் இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே? எஸ். வேர் லாம்டா இஸ் லாம் ஸ்கொயர். எஸ்டா பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் ஆர் கரெக்டா பசங்களா? இங்கே இதெல்லாம் கரெக்ட். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் நான் எரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஐ ஹாவ் டு எரேஸ் இட். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட். ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி. இது என்ன ப்ராப்பர்ட்டி? இது என்ன தியரம்? இது எந்த தியரம்? இந்த கொஸ்டின் படிச்ச உடனே யூ ஷுட் நோ திஸ் கேன்சலேஷன் தியரம் டாமா. சரியா? கேன்சலேஷன் தியரம் படி பார்த்தீங்கன்னா ஏங்கிறது நான் சிங்குலராக இருக்கணும். ஸோ இப்போ ஏவும் கேன்சல் ஆயிடுவாங்க, ஏ கேன்சல் ஆயிடுவாங்க. 1 and B ஆர் கரெக்ட், ஏன்னா அது கேன்சலேஷன் லா படி கரெக்ட். செகண்ட் ஒன், இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஏ இஸ் அ நான் சிங்குலர், தென் ஏக்கு ஏ இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆல் ஆர் ஆக்சுவலி கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? நன். What's your answer? யாடா பசங்களா? 11th சாப்டருக்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இட் இஸ் நன்றா பசங்களா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ், ஃபடாஃபட்ரா பசங்களா, கொஞ்சம் வேகமாக போகலாம். ஓகே, செகண்ட் தி ஆப்ஷன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். இதில் எது இன்கரெக்ட்? பிடிஎஃப் நான் தரேன்டா பசங்களா. ஐ ஷோர்லி கிவ் பிடிஎஃப் ஃபார் யுவர் இன்வார்மார்க்ஸ். ஓகே? எஸ். ஓகே, எல்லாருமே ஜென்டல் உமன், ஜென்டல் பிளிக் பசங்களா, நீங்கள் எல்லாருமே சமத்த பசங்க தானே? ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, உன்னோட எல்லா ஜென்ரல் கொஷனுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். பட் இப்போ என் பிரெயின் எதில் இருக்குன்னு கேட்டேன்னா, இந்த கொஷின்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், 12 சாப்டர் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது தான் என் பிரெயின் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ நடுவில் நீங்கள் எந்த கமெண்ட்ஸ் போட்டிங்கனாலும் ஐ கான்ட் see it. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் இதை முடிச்சுட்டு நீ என்ன டவுட் வேணாலும் கீழே நான் சொல்கிறேன். ஓகே, ஐ வில் வெயிட் அண்ட் say to you. Got it பசங்களா? எஸ். ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் கொஷின்ஸ். சூப்பர் பசங்களா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். இதில் எது கரெக்ட்? இது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஆஃப் தியரம் 1.9. இஃப் ஐ எம் நாட் ஷுர், இட் இஸ் 1.9. யாடா பசங்களா? இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பேஜ் நம்பர் 8. வாட் இஸ் இட்? பேஜ் நம்பர் 8. ஸோ எல்லாருமே இப்போவே புக்கு திறந்து வச்சே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போவே என் கூட சேர்ந்து நீங்கள் படிக்கவும் செய்யலாம். இட் இஸ் ஆஃப் பேஜ் நம்பர் 8. சரிங்களா? ஸோ வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? இதுக்கு நான் உனக்கு க்ளூ வேணால் கொடுக்கட்டாடாமா? ஸோ ஐ கேன் கிவ் அ க்ளூ டு யூ. ஸோ இங்கே ஒரு அட்ஜாயிண்ட் அப்படின்னா n-1 வரும், 2 அட்ஜாயிண்ட் அப்படின்னா n-1 தி ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா?
அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி, ஏ டிரான்ஸ்போஸுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒன்று தான். வாட் அபவுட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? இதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு அட்ஜாயிண்ட் எடுக்கிறோம். இது யாருக்கு ஈக்குவல்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார் n minus 2 into a அப்படின்னு சொல்றாங்க. வெதர் இட் இஸ் ரைட்? First is incorrect. First is correct. First one correct. சரிங்களா? Second one, adjoint of ஏக்கு determinant வராது. Yes. இங்க determinant மிஸ் ஆயிடுச்சு. Okay? Yes. Second one is wrong. சூப்பர்டா பசங்களா. Second one தப்பு. So which option is wrong? Second one. ஏ தப்பு. Modulus போடல. They are talking about determinant. Determinant na ரெண்டு பக்கமும் determinant எடுத்துக்கணும். Okay? Yes. Good ரா பசங்களா. It's theorem 1.9 page number 8. Next போலாமாடா பசங்களா. If A is of order n, lambda is equal to 0, then adjoint of lambda A. Okay. இங்க பாருங்க, இதை வச்சு நான் இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். What is determinant of KA? டிட்டர்மினன்ட் ஆஃப் கே என்னடா பசங்களா? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கேவை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் கேஏ யாருக்கு ஈக்குவல்? அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவோ அந்த ஆர்டர் அளவுக்கு உன்னோட கே வெளியே வருவாங்க. கரெக்ட் பசங்களா? இவங்களுக்கு ஈக்குவல். ரைட்? அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ, இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டி. இதுவும் வாட்? திஸ் இஸ் ஆல்சோ சேம் ப்ராப்பர்ட்டி, சேம் தியரம். பேஜ் நம்பர் 1.98. பேஜ் நம்பர் 8. It's also page number 8. Theorem 1.9. தமிழ் மீடியம் பசங்களா, நீங்களும் பேஜ் நம்பர் பார்த்துக்கிறீங்களா? நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன் ஓரளவுக்கு. எஸ். ஸோ விச் ஒன் இஸ் ரைட் ஆப்ஷன்? 4ஆ? இல்லை, 1. ஓகேவா? டிட்டர்மினன்ட்னா அப்படியே ஆர்டர் வந்துருவாங்க. அட்ஜாயிண்ட் அப்படின்னா எப்பயுமே ஒருத்தர் கம்மியா, லாம்டா மைனஸ் 1, ஏ லாம்டா பார் n மைனஸ் 1. டிட்டர்மினன்ட்னா ஹோல் என் வெளியே வந்துருவாங்க. ஓகே? அட்ஜாயிண்ட் அப்படின்னா அதில் ஒருத்தர் கம்மியா, லாம்டா பார் n மைனஸ் கே. ஓகே? ஸோ இதில் நான் இன்னொரு கேன் ஐ கிவ் ஒன் அடிஷ்னல் கொஸ்டின் டு யூ ஆல் கைஸ். ஸோ வாட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் 2A பசங்களா? வென் யூஆர் A is of order 2, A is of 3 matrix. A is a 3x3 matrix. What is the adjoint of 2A? Adjoint of 2A என்னடாமா? You can surely get 95 plus டா பசங்களா. சரிங்களா? There is no video for toxic. Like நான் உங்களுக்கு இந்த PDF கொடுத்துருக்கேன்டா பசங்களா. இந்த PDFலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க்ஸுமே இருக்கும். அதில் சாப்டர் 11 போட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே? இந்த பிடிஎஃப்லேயே லிங்க்ஸும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். யூ கேன் சீ இன் தட். ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அந்த லிஸ்ட் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். எஸ், சூப்பர்டா பசங்களா. வாட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார் மைனஸ் 1? ஏ பார் மைனஸ் 1க்கு ஹோல் இன்வர்ஸ். ஏ பாரா, yeah, it is 4 into adjoint of E. Good everyone. So non-singular matrix then adjoint of 8 வராது, 8 வராது, 2 தான், 4 தான் வருவாங்க. ஒரு பவர் கம்மி பண்ணிக்கணும், ஆர்டர்லேருந்து ஒருத்தர் கம்மி பண்ணிக்கணும். n minus 1, so 3 minus 1 it is 2. 2 par 2 adjoint of A. ஓகேங்களா? So non-singular matrix then adjoint of A par the whole inverse. Inverse கண்டுபிடிச்சிங்கன்னா யாருக்கு ஈக்குவல்? இன்வர்ஸ் யாருக்கு ஈக்குவல் ராமா? adjoint of A, adjoint of A க்கு இன்வர்ஸ் எடுத்தாலும் சரி, adjoint of A இன்வர்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாருமே ஒன்று தான். These also theorem 1.9. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கம்புக்கில் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் தியரம் 1.9லேருந்து மட்டும் வந்திருக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தியரம் 1.9. டெஃபினெட்லி ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? இன்றைக்கே நைட்டு போய் இந்த தியரம்ஸ் படிச்சிருவீங்கல்ல? நான் சிங்குலர்னா என்ன? நான் சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் 0 இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவாடாமா? 4th கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஸோ see this, what they are saying அப்படின்னா, இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3.
சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஒரு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் எடுக்கிறீங்க. அது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அட்ஜாயிண்ட் எடுத்துடலாம். இன்டூ அந்த நம்பர் இருக்குல்ல, இப்போ நான் லாம்டா கூட மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் அட்ஜாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அது முன்னாடி யார் கூட மல்டிபிள் ஆகும்னா லாம்டா பார் n-1. ஸோ லாம்டா பவர்ஸில் வரணும். பட் அந்த ஆர்டர் அப்படியே வரக்கூடாது. இப்போ ஆர்டர் 3 அப்படின்னா லாம்டா பர் 3 வராது, லாம்டா பர் 2 தான் வரும். எஸ், நோ நீட் டு பை புக். அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ வாட்ஸ் இட் பசங்களா, இட்ஸ் ஆல் ஈக்குவல், இதுக்கும் ஈக்குவல். அண்ட் ஐ திங்க் யுவர் ரைட் ஆப்ஷன் இஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு நீங்கள் கெஸ் பண்ணணும். So it is fourth one. Yes, got it பசங்களா. எல்லாரும் மார்க் பண்ணிட்டீங்கல்ல? I will give this PDF. இந்த PDF நான் கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போதைக்கு வந்து இந்த கொஷின் நம்பருக்கு பக்கத்தில் இந்த தியரம்ஸ் அண்ட் அதோட நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாடாவாமா? ஓகே. ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் தட் consider these statements. You have the statements A is symmetric. அப்போ adjoint of A symmetric-ஆ? Yes, இவங்க symmetric தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஷின். இது எத்தனாவது எக்ஸாம்பிள் பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 1.7. சரிங்களா? நம்மளோட எக்ஸாம்பிள் 1.7ஓட ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் சிமெட்ரிக் தான். ஸோ டாக்ஸிக் டோஸ் அப்படிங்கிற ஐடிக்கு ஐ எம் பீன் ரிப்பீட்டிங் தட். வாட் இஸ் இட் ராமா? நானும் ஆப்ஷன் டி தான் சொன்னேன், ஃபோர்த் ஒன் தான் சொன்னேன் பசங்களா. ஐ செட் ஃபோர்த் ஒன் இஸ் யுவர் ஆப்ஷன், நாட் ஃபோர்த் ஒன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். ஓகே. அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இதுவும் கரெக்ட் தான். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட், போத் கரெக்ட். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு பேருமே கரெக்ட் தான். சரிங்களா? இதுக்கு இதுதான் ஆப்ஷன், இதுக்கு இதுதான் ஆப்ஷன். மேக் ஷூர் மார்க் இட். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா பசங்களா? B is incorrect. No, it's right. Okay, sorry. B into A னு போட்டிருக்காங்களா? சாரிடா பசங்களா, this is incorrect because of this is not equal to adjoint of B into adjoint of A னு வந்திருக்கணும். ஓகேங்களா? இங்கே AB னு வந்திருக்கு. So which means it is incorrect. So second one is incorrect, first one is correct. So third one, A is correct and B is not correct. Yes, it is theorem 1.710. Yep. Okay வாடாமா? நான் பார்க்கல அந்த ABA. சாரிடா பசங்களா. Both are not correct. Both are not. This one, yes, it is right. ஏன்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்னடா பசங்களா? ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னு அர்த்தம். அண்ட் இன்வர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ டிரான்ஸ்போஸ் இருக்காங்க. எஸ், தே ஆர் ரைட். ஓகே, போத் ஆர் ட்ரூ. Both are true. Yep. So next, yada pasanga. Sorry everyone. So I have to go fast. Sorry. டே பசங்களா, நான் கொடுத்துருக்க கொஷின்ஸை படிச்சிங்கன்னா யூ கேன் கெட் மேக்ஸிமம் ஸ்கோர் பசங்களா. அப் டு 95+ யூ கேன் கெட். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் இன் தி கேஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் m×n? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு நோட். இந்த நோட்டில் எது கரெக்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கரெக்ட். மினிமம் ஆஃப் mn. mnல யார் கம்மியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரேங்க் இருக்கும். அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா அவனோட ரேங்க் 3, 2x2னா ரேங்க் 2. ஸோ இது கரெக்ட் தான். திஸ் இஸ் ஒன் ரைட். There are sufficient and condition to find inverse of n-to-n matrices. ஸோ இப்போ ஒருத்தருக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா which means what? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியாடாமா? ரேங்க் ஆஃப் ஏ அவங்களோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. கேன் யூ சீ நவ்? இப்போ தெரியுதாடா பசங்களா?
See which of the following are correct in case of rank of matrix. Rank of matrix பத்தி கேக்குறாங்க. Identity matrix ஓட rank வந்து அவனோட ஆர்டருக்கு ஈக்குவல். They are right. ஓகேங்களா? And rank of matrix வந்து minimum of an. ஸோ இப்போ வந்து 4x3 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா rank of a நிச்சயமா 3 இல்லைன்னா 3 விட கம்மியாக தான் இருக்கும். 4 வர வாய்ப்பே கிடையாது. கரெக்ட்? அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்துட்டு டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. when your determinant are not equal to 0, which implies உங்களோட rank வந்து அந்த order of matrixக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. யாருக்கு determinant equal to 0ன்னு வருதோ அப்போதான் ஒரு ஸ்கேலார் கம்மியாக போகும். நம்மளுக்கு determinant not equal to 0னா rank n தான். அதில் நம்மளுக்கு டவுட்டே வேண்டாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனும் கரெக்டா? எஸ். the 3 also right. Everything is right. So all. Next, in case of Cramer's rule. Cramer's rule பத்தி யார் கரெக்ட்? Cramer's rule படி நம்மளுக்கு lambda not equal to 0வா இருக்கணும். Determinant not equal to 0. Right? And you will have a unique solution. கரெக்டாடா பசங்களா? அப்போ இதில் யார் கரெக்ட்? 2 and 3 மட்டும்தான் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அண்ட் இந்த கொஷின் ஒரு டைம் பப்ளிக்ல கூட வந்துடுது. திஸ் 10th one is come as a public question. ஒரு டைம் பப்ளிக் 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. இஃப் P represents the rank and A and B are n cross n matrix, then இதில் எதெல்லாம் வந்துட்டு ஷாராக இருக்கும்? யாடா பசங்களா? ரேங்க் ஆஃப் A plus B பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன இருக்கும்னா என்னை விட கம்மியாக இருக்கும். எஸ், திஸ் இஸ் ரைட். இது கரெக்ட். ஓகே. ஸோ வேறு இதில் எது பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இதுக்கு பேஜ் நம்பரா ஒரு நிமிஷம். இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் தி பேஜ் நம்பர் எல்லாமே நோட்ஸ். இட் இஸ் கிவன் இன் தி நோட்ஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் எந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ் பேஜ் நம்பர் 20. ஓகே மேடமா? இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 20 நோட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் இருக்கும். சரிங்களா? அந்த நோட்ஸ்குள்ளே இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இதையும் கூட நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சி தி நோட்ஸ் இன் தி பேஜ் நம்பர் 20 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் லுக் இட் திஸ் ஒன். 10th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சி நவீன், இப்போ பாடுறாமா, ஏன் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அவனுக்கு ஆர்டர் என், இவனுக்கு ஆர்டரும் என். சரியா? இவன் 2 பேர்த்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி நம்மளுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது உனக்கு தெரியுமா? டெஃபினெட்லி நோ க்ளூ. அந்த மாதிரிலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குமா? நம்மளுக்கு நோ க்ளூ. ஆனால் ஒரு விஷயம் ஷோர். என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனும் n cross n மேட்ரிக்ஸ், இவனும் n cross n மேட்ரிக்ஸ், 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிட முடியுமா? எஸ். அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பாசிபிள். கரெக்டா? நாம் இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம்ல, ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் ரோ அண்ட் காலம். எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கோ அதை விட ஒன்று ஈக்குவலாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கும். கரெக்டா? அந்த லாஜிக் படி யோசிச்சு பாருங்க. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் பி ஒன்று என்ன இருக்கணும், இன்னும் என்னை விட கம்மியாக தானே இருக்கணும். ஏன்னா இவன் 2 பேர்த்தோட அடிஷனுமே n cross n மேட்ரிக்ஸ் தான். யூ நோ ஏ பிளஸ் பி வில் ஹாவ் n cross n மேட்ரிக்ஸ். ஸோ அந்த லாஜிக் படி அப்போ n என்னை விட கம்மியாக தானே இருக்கணும். ஸோ விச் ஆப்ஷன் சூட்ஸ் யூ? 4th one தான் சூட்ஸ் யூ. மற்ற 3 பற்றி நம்மளுக்கு தெரியாது. இதை பற்றி மட்டும் தான் தெரியும். இது எங்கேருந்து சொல்கிறேன்? இந்த கண்டிஷன் வச்சு சொல்கிறேன். பேஜ் நம்பர் 20ல 10th question பேஜ் நம்பர் 20ல இல்லை விமலா. 10th question is based on this property டாமா. இது உனக்கு பேஜ் நம்பர் 20ல இருக்குல்ல, இந்த 20 பேஜ் நம்பரை பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுவும் ஒன்று தான். ஓகே, இதை வச்சு தான் நான் இதை எழுதியிருக்கேன். காட் இட்? ஓகே, நோ ப்ராப்ளம். இருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீடா பசங்களா? ஸோ சி திஸ் ரேங்க் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, 4x3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? இதோட ரேங்க் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ இந்த 4 and 3 விட கம்பேர் பண்ணும்போது 3 and 3 விட கம்மியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது n cross n, இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குது n cross nன்னு. ஓகே, சப்போஸ் இட் லைக் 3 cross 3. நான் வந்து இது ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். a plus b இதுவும் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் தானே? அதில் ஏதாவது டவுட் இருக்கா?
இல்ல இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ரேங்கை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? ஒன்று 3யா இருக்கும், இல்லை 3யை விட கம்மியா இருக்கும். அந்த லாஜிக் தான். யாடா பசங்களா? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட் சாப்டர்? எஸ், நெக்ஸ்ட் சாப்டர் போலாம்லடா பசங்களா? ஓகே, see this one, this is also note option. இதுவும் நோட் தான், சரிங்களா? ஸோ ரூட் ஆஃப் ஐ வந்து நம்மளுக்கு தெரியும். தென் ஐ பார் யார்டாமா? ஐ பார் 4n plus r is equal to ஐ பார் 4n. கரெக்ட்? இந்த லாஜிக் தானே. ஸோ யோசிச்சு பாருங்க, இங்கே 4n, 3 வந்து ரிமைண்டர் 3, ஐ பார் 3 மைனஸ் ஐ கரெக்ட் தான். I par 8 plus n plus 2 is equal to 1. I par 100n plus 4 is equal to minus 1. I par 4n plus 5 is equal to 1. இதுக்கு ஏற்ற மாதிரி எதை சொல்ல முடியும் உங்களால? இது தப்பு. ஓகே, இதுவும் தப்பு. இது this one is not right. ஸோ எதுதான் கரெக்ட்? இதுதான் கரெக்ட். எப்படி சொன்னேன்? ஜூம் பண்ணுமா? You need me to zoom it? Zoom பண்ணா தெளிவா தெரிய மாட்டேதுல. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்களேன். 1 செகண்டா பசங்களா? ஓகே, நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சி, ஐ பார் 4n plus 3. ஓகேங்களா? இது மைனஸ் ஐன்னு சொல்கிறாங்க. ஐ பார் 8n plus 2 which is equal to 1. ஓகே, ஐ பார் 100n plus 4 which is equal to minus 1. ஐ பார் 4n plus 5 which is equal to 1. இது கிளியரிட்டியாக இருக்குல்ல? எஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸ். இட்ஸ் எவ்ரி திங் 4ஓட மல்டிபிள்ஸ். 4ஓட மல்டிபிள்ஸ்ன்றப்போ ஜஸ்ட் நான் ரிமைண்டரை பார்த்தா போதும். ஏன்னா ஐ பவரை நான் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை மட்டும்தான் செக் பண்ணுவேன். உங்களோட ரிமைண்டரை இவன் மட்டும்தான் வருவான். இதோட ரிமைண்டர் வந்து 3, இதோட ரிமைண்டர் 2ன்னு கிடைக்கும், இதோட ரிமைண்டர் 4, இதோட ரிமைண்டர் யூ வில் கெட் 1. கரெக்ட்? ஸோ ஐ பார் 3 மைனஸ் ஐ. கரெக்டா? I par cube, I cube is minus I அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Whether it is right or wrong? Whether it is right or wrong? I par cube minus I தானே? Yes, அது கரெக்ட். I par 2, I ஸ்கொயர் பண்ணா 1ன்னு சொல்றாங்க. I ஸ்கொயர் பண்ணா minus 1. This is not 1. ஓகே, I par 4, I par 4 it is 1. ஆனால் நம்மளுக்கு minus 1ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. I par 5, I par 5னா I par 1ன்னு அர்த்தம். I par 1 it is I, it is not 1. ஸோ இதுவும் தப்பு. அப்போ யார் தான் கரெக்டு? யுவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். காட் இட் பசங்களா? சரிங்களா? ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஆஃப்? ஓகே, இஸ் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ வாண்ட் மீ டு ஜூம் திஸ்? ஓகேடா பசங்களா, பாருங்க. IZ is obtained by rotating Z in a anti-clockwise direction. ஒரு Z இருக்காங்க, அந்த Z நீங்க ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா IZ கிடைச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, IZ is obtained by rotating Z in a clockwise direction சொல்றாங்க. ஓகே, minus Z is obtained by rotating the anti-clockwise direction through an angle pi அப்படின்னு சொல்றாங்க. minus IZ is obtained by rotating Z in a clockwise direction through an angle pi by 2. இதுல எது தப்பு? எது தப்பு அப்படின்றதா question. which one is wrong டா பசங்க? கன்ஃபியூஸா இருக்கா? third one. You think third one is wrong?
Second one is wrong, not third one. Second one is wrong. எப்படின்னு தெரியல தானே உங்களுக்கு? ஏதாவது ஒரு z எடுத்துக்கோங்க. எனி z, டேக் எனி z. ஏதாவது ஒரு z எடுத்துக்கோ. இப்போ z is equal to x plus iy-ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? வாட் இஸ் i z? i z என்னது? i கூட மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? x plus y, x, yங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகே, x, yங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. This is x and this is y. சரிங்களா? இது i z கூட மல்டிபிள் பண்ணுங்க. i கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? minus y plus ix. கரெக்ட்? minus y plus ix. minus y, xன்றதை நீங்க பிளாட் பண்ணும். minus y, x. சரிங்களா? ரியல் பார்ட் நம்மளுக்கு மைனஸ்லையும் எக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ்லையும் இருக்கணும். ஓகே, ரியல் பார்ட் நெகட்டிவ், அதாவது மைனஸ் ப்ளஸ். மைனஸ் ப்ளஸ்னா என்னது? செகண்ட் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட் ராமா, சரியா? இங்கே இருக்குன்னு வச்சுக்கோவேன். இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 90 டிகிரி. ரொட்டேஷன் எப்படி நடந்திருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் நடந்திருக்கு. இதுதான் அவன் சொல்கிறான். ஓகே, எஸ், இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் π/2. கரெக்டாக தானே இருக்கு? ஓகே, π/2. சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்க? they said i z clockwise direction சொல்றாங்க. இல்ல, எனக்கு தான் ஆன்டி clockwise directionல தானே வந்திருக்கு. π/2ங்கிற ஆங்கிள் ஆன்டி clockwise directionல தான் வந்திருக்கு. which means ஆப்ஷன் 2 தான் தப்பு நம்மளுக்கு. வேற எதுவும் நீ செக் பண்ணவே வேண்டாம். ஆப்ஷன் 2 is wrong then. இதுதான் தப்பு. ஓகேவாடாமா? Next போலாமா? Conjugate of sum of two numbers is equal to their sum of their conjugates. Difference is equal to, இங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்தமா ஆட் பண்ணி கான்ஜுகேட் போனா தனித்தனியா ஆட் பண்ணி கான்ஜுகேட் போடலாம். நான் சொன்னேன்ல, மொத்தமா டிஃபரன்ஸ் பண்ணி கான்ஜுகேட் போடலாம், நான் தனித்தனி டிஃபரன்சியேஷனுக்கு கான்ஜுகேட் போடலாம். அடுத்தது ப்ராடக்ட், தனித்தனி ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். டிவிஷனுக்கு தனித்தனி கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எல்லா ஆப்ரேஷனுக்கும் பண்ணலாம். இட் இஸ் கான்ஜுகேட். ஓகேங்களா? ஸோ ஆல் தி ஆப்ஷன் இஸ் ரைட். எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இது என்னடாமா கேட்டிருக்கான்? mod z1 plus z2. mod இல்லை, கான்ஜுகேட், ரைட்? ஸோ z1 plus z2க்கு ஹோல் கான்ஜுகேட், z கான்ஜுகேட் z2. இதுதான் அவன் கேட்குறது. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ். பேஜ் நம்பர் எங்கே இருக்கு? இந்த பேஜ் நம்பர் ஓகேங்களா? கொஷின் இங்கிலீஷில் கொடுத்தா மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு மேக்ஸ் இங்கிலீஷில் கொடுத்தாலும் சரி, இங்கிலீஷை மேக்ஸில் கொடுத்தாலும் சரி, வி நீட் டு ப்ரூவ் இட். இட் இஸ் நாட் இன்இக்வாலிட்டிடா. அடே இருங்க, நான் சொல்கிறேன், பேஜ் நம்பர் சொல்கிறேன். இட் இஸ் ஆஃப் தி பேஜ் நம்பர் 61. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேஜ் நம்பர் 61 பாருங்க. 61ல் இருக்குல்ல, அதில் இருக்கிறது தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ரெண்டு பேர்த்தோட சம்முக்கு கான்ஜுகேட் எடுக்கலாம், இல்லைன்னா கான்ஜுகேட்டுக்கு சம் எடுக்கலாம். ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸுக்கு கான்ஜுகேட் எடுக்கலாம், இல்லைன்னா கான்ஜுகேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். ஓகே, ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட்டுக்கு கான்ஜுகேட் எடுக்கலாம், இல்லைன்னா கான்ஜுகேட்டுக்கு ப்ராடக்ட் எடுக்கலாம். ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட்டுக்கு கான்ஜுகேட் டிவிஷனுக்கு எடுக்கலாம், அண்ட் கான்ஜுகேட்டுக்கு டிவைட் பண்ணலாம். எஸ், யா லக்ஷத்ரி, வாட் இஸ் எ டவுட் ராமா? ஸோ ஆல் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஓகே, next one, which of the following is the correct option of this? மேம், அப்போ சாப்டர் 6லாம் எப்போல்லாம் அவுட் ஆஃப் எடுக்கிறது, எப்படி அவுட் ஆஃபில் எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி அவுட் ஆஃப் எடுப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாடாமா? ஸோ ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் திஸ் ஒன். திஸ் இஸ் ரைட்டா? இங்கே பாருங்கள், நான் இதை உங்களுக்கு எக்ஸாம் லைக் நான் வந்து ஒன் ஷாட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை நான் உங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் சாப்டர் ஒன் ஷாட் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போல்லாம் ஒருத்தருக்கு மாடுலஸ் வேல்யூ 1 வருதோ அப்போல்லாம் அவனோட கான்ஜுகேட்டும் அவனோட ரெசிப்ரோக்கலும் ஈக்குவலாக தான் இருக்கும். வி ஹாவ் ஸ்டேட்டட் திஸ். எஸ்டா பசங்களா? அண்ட் ரியல் நம்பர் மாடுலஸை விட கம்மியாக தான் இருப்பாங்க. ரியல் மாடுலஸை விட ஓவரால் மாடுலஸை விட கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இண்டிவிஜுவல் சப்ராக்ஷன் ஹோல் மாடுலஸோட அடிஷனை விட அதிகம்ன்றாங்க. நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஐடென்டிட்டி சால்வ் பண்ணுறோம். கரெக்டாடாமா? மாட் z1 plus z2, நான் என்ன சொன்னேன், லைக்
ஆட் பண்ணி மாட் எடுக்கிறது இண்டிவிஜுவல் மாடோட அடிஷனை விட கம்மியாகவும் இண்டிவிஜுவல் மாடோட சப்ராக்ஷனை விட அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஓகேவாடாமா? ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிக்க ட்ரை பண்ணுவோடா பசங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எப். லெஸ் தேனா வரும். எஸ்டா பசங்களா, திஸ் ஷுட் கம் அஸ் லெஸ் தேன். So see this, if mod z minus z1 is equal to ரெண்டு பேத்தோட modulus like circle point equal, then the locus of z is what? அப்போ locus of z என்னடாமா? Then the perpendicular biset of line joining z1 z2, line parallel to or a circle where z1 z2 are the end points of the diameter. இது யாரு? இது எங்க படிச்சிருக்கீங்க? z minus z0 is equal to r. இது எங்க படிச்சிருக்க? Where you studied it? இது நீ எங்கடாமா படிச்சிருக்க? நீங்க படிச்சிருக்க இடம் எது? சர்க்கிள் லொகேஷன். லோக்கஸ் ஆஃப் அ சர்க்கிள். லோக்கஸ் ஆஃப் அ சர்க்கிள்ல தானே இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். மாட் வரும் z minus z. அப்போ இது என்னது? இது சர்க்கிள். ஸோ டீல்ஸ் வித் சர்க்கிள் 3. புரிஞ்சுதா? எஸ். Yes, okay, done. Which of the following is correct? இதில் எதுடாமா correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. So look at it and say this. E power minus I theta. Minus I theta இதுக்கு equal. Yes, this is right. ஓகேங்களா? இது எங்க? Euler statements. Euler statement ஓட property. And E power minus pi by 2. Minus pi by 2 னா என்னது? Cos pi by 2 plus I sin pi by 2 அப்படின்னு அர்த்தம். Cos pi by 2 ஓட வேல்யூ என்னது? 0. இப்போ 0 plus I கரெக்ட் தானே? So next e power ix plus iy. சரிங்களா? இது எப்படி பிரிப்பீங்க? சீடாமா, i theta மட்டும் தனியா, i theta மட்டும் தான் போலார்ல எழுத முடியும். ஓகேவா? வேற யாரும் போலார்ல எழுத முடியாது. ஒன்லி ஆயிலர்ல இமேஜினரி மட்டும் தான் வரணும். சரிங்களா? யார் மட்டும் தான் வரணும்? ஒன்லி இமேஜினரி மட்டும் தான் வருவாங்க. நோ ப்ராப்ளம். சி நான் இங்கே எழுதுறேன். இ பார் ஐ எக்ஸ் பிளஸ் ஐஒய். சரியாடாமா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இ பார்ல வெறும் ஐ டீட்டா மட்டும்தான் வருவாங்க. வாட் இஸ் இட்? வெறும் ஐ டீட்டா மட்டும்தான் வருவாங்க. ஸோ சி திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தனியாக பிரிச்சுக்கோங்க. இ பார் ஐஎக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வருமா? ஸோ வாட் யூ வில் டூ இட்? இது ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி பேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஐஎக்ஸ் மட்டும்தான் நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். இதை உன்னால ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஸோ இ பார் ஐஒய் இன்டூ இ பார் ஐஎக்ஸ். அண்ட் இதை எப்படி எழுதிக்கலாம்? காஸ் எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே வாடாமா? யூ காட் இட் எவ்ரிவன்? எஸ், இட் இஸ் தி போலார் ஃபார்ம். இப்போ புரிஞ்சுதுங்களா? எஸ், ஏன்னா இ பார் ஐ டீட்டா வந்துட்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டானா, அப்போ ஐ எக்ஸ்னா இது டீட்டாக்கு பதிலாக எக்ஸ். யாருக்கு பதிலாக எக்ஸ்? டீட்டாக்கு பதிலாக எக்ஸ். ஓகே. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அதே லாஜிக்ல இவங்கள யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் திஸ் ஒன். So which is right? All are fourth one try பண்ணி பாருங்க. E of minus I to the power y minus ix. What's your option? E power minus I into y minus ix, which is equal to e power minus x cos y minus I sin y. All ஷாரா? குட். யாடா பசங்களா? ஆல் இஸ் தி ரைட் ஆப்ஷன். எஸ்டா பசங்களா? வெரி குட். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? இதில் எதெல்லாம் கரெக்ட்? ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னடாமா? ஆர்கியூமெண்ட்னா டீட்டா. இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் டூ ஆர் ராங்.
முதல்ல இருக்க 2 பேர் தப்பு சரிங்களா. முதல்ல இருக்க 2 பேர்த்த பண்ண முடியாது. ரெண்டாவதா இருக்க 3 and 4 மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும் போது தான் தனித்தனியா ஆட் பண்ணிக்க முடியும். டிவைட்ல வரும்போது தான் தனித்தனியா சப்ராக்ட் பண்ண முடியும். அப்கமிங் லைவ் வந்துட்டு ஐ திங்க் யூ வில் ஹாவ் கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஐ ஹோப் யூ வில் ஹாவ் கெமிஸ்ட்ரி சரிங்களா. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் வராது. எஸ். What about 8th one question, Rapasangla? 8th question. Thank you so much. It is of page number 77. So, which of the following are incorrect? Idhula edhukku tappunu solunga. Idu vandu De Morgan's theorem. It is right or not? Yes, it is right. Ana m is a negative integer nu soltaanga. M is a negative integer. It could be any integer. It could be any integer. இது கரெக்டா? எஸ், இட் இஸ் தி ரைட். என்ன உள்ள மல்டிபிள் பண்ணுறோம், இது கரெக்ட் தான். அண்ட் மைனஸ் எம்மை மல்டிபிள் பண்ணுறீங்க. மைனஸ் எம்மை மல்டிபிள் பண்ணால் காஸ் வந்துட்டு ஆங்கிள் நெகட்டிவாக இருந்தாலும் காஸ் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ காஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் சைன் நம்மளுக்கு நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வில் கெட் பாசிட்டிவ் ஆன்சர். எஸ், திஸ் இஸ் தி ரைட் ஒன். இது தான் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங்கா பசங்களா. எது தப்பு? 1 will be your wrong answer. 1 and 2 will be wrong answer. இவங்க 2 பேரும் உங்களுக்கு தப்பா இருப்பாங்க. ஓகே வாடாமா? எஸ். ஈவன் ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன் ஹவு மேம்? செகண்ட் ஒன்ல என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் சைன் வரணும்டா பசங்களா. யூ ஷுட் ஹாவ் நெகட்டிவ் சைன். இப்போது போலார் ஃபார்ம் வந்துட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதை நீங்கள் ஒரு சம்மில் கூட பண்ணுவீங்க. நம்ம கூட ஒரு 5 மார்க்ஸ் சம்மில் சால்வ் பண்ணுவோம். ஸோ சைன் தீட்டாவில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவீங்க, ஐ காமனாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஐயை நீங்கள் காமனாக எடுக்கும் போது நடுவில் மைனஸ் சைன் வரணும் சரிங்களா. போலார் ஃபார்ம் உல்ட்டாவாக இருக்குன்னா நடுவில் மைனஸ் சைன் தான் வருவாங்க. ஓகே, இஃப் இந்த இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா. இதை இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணும்போது நடுவில் மைனஸ் சைன் வரணும் சரிங்களா. ஸோ இங்கே மைனஸ் மிஸ் ஆகுது, அதனால செகண்ட் ஒன் தப்பு. அண்ட் சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் மிஸ் ஆகுது, அது செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் புரியலையா? ஆக்சுவலி இது ஒரு நெகட்டிவ் நம்பர் சரிங்களா. நெகட்டிவ் நம்பரை உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். காஸ்க்குள்ள நெகட்டிவே இருந்தாலும் இட் வில் கிவ் அ பாசிட்டிவ் ஆன்சர். சரியா? சைன்குள்ள நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா சைன் வில் கிவ் அ நெகட்டிவ் ஆன்சர். சைன் நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இட் பிகம் பாசிட்டிவ். ஓகேவாடமா? நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இட் பிகம் பாசிட்டிவ். பிகாஸ் ஆஃப் ஈவன் ஆங்கிள். இல்லைன்னா உங்களுக்கு இதுதான் தெரியுமே, ஆல் சைன் டீகப்ஸ். நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்னு அர்த்தம் சரிங்களா. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவா இருப்பாங்க, சைன் நெகட்டிவா இருப்பாங்க. அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது காஸ் எனக்கு பாசிட்டிவாகவும் இது எனக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். அதனால தான் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போடுறோம். ஓகேவா? எஸ், நவ் இட்ஸ் ஓகேனா. ஆல் சைன் டீகப்ஸ் நெகட்டிவ் ஆங்கிள்லாம் இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தானே வருவாங்க. எஸ். வாட் அபவுட் திஸ் கொஷின்? இதுவுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ண பேஜ் நம்பர். ஐ ஹவ் கிவன் திஸ் ஆல் பசங்களா. ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டியில இதுவுமே ஒன்று தான். ஸோ லாஸ்ட்டு எல்லா ரூட்ஸோட நோட் செக்ஷன். திஸ் நோட் செக்ஷன் இஸ் இன் தி பேஜ் நம்பர். இட் இஸ் ஆஃப் பேஜ் நம்பர் எங்கே இருக்கு? $88. இந்த பேஜ் நம்பர்டா பசங்களா. இட் இஸ் இன் தி பேஜ் நம்பர் 88 சரிங்களா. அந்த பேஜில் இருக்க நோட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஹாஸ் பீன் ஆஸ்ட் அஸ் அ ஒன் பப்ளிக் 1 மார்க். இது ஒரு டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஆல் தி ரூட்ஸ் ஆர் இன் ஜிபியா? எஸ், எல்லா ரூட்ஸும் ஜிபியில் தான் இருப்பாங்க. இஃப் யூ கால்குலேட்னா எல்லா ரூட்ஸுமே ஜிபியில் தான் இருப்பாங்க. அண்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் 0. நம்ம தான் போடுறோம்ல 1 + ω + ω² என்னது 0ன்னு போடுறோம்ல. எஸ்,
It is true. And product of the roots இதுவா? Yes dama, this is true. எல்லாருமே யூனிட் சர்க்கிள் மேல தான் இருப்பாங்களா? ஆமா, யூனிட் சர்க்கிள் மேல தான் இருப்பாங்க. சரிங்களா? So all of them are true. எல்லாருமே true தான். ஒரே நிமிஷம் இருங்க. இங்க n+1 இருக்கு. n-1 வந்தாதான் true. n-1 n+1 ரெண்டும் ஒன்று தானே. செக் பண்ணி பாருங்கடா பசங்களா. புட் n is equal to 3. ஓகேவா? n is equal to 3ன்னு போடுங்க. 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க இங்கே? -1 to the power 4 which is 1ன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1 வருமா? எஸ், 1 தானே வருது. எஸ், இட் இஸ் ரைட். n-1ன்னு போட்டாலும் அதுதான், n+1ன்னு போட்டாலும் அதுதான். ஓகே வாடாமா? ரெண்டும் ஒன்று தான். n-1ம் ஒன்று தான், n+1ம் ஒன்று தான். Sum of n roots. You had this question today. Yes. அடே பசங்க செக் பண்ணி பாரு. n-க்கு 3 போட்டு பாருங்க. n 3னா இது கியூப் ரூட்ஸ். கியூப் ரூட்ஸ் யார் யாரெல்லாம் கியூப் ரூட்ஸ்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? 3 பேத்தி மல்டிபிள் பண்ணா என்னது? 1 நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்? யாத்திலுகவதி ஓகே, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் n-1 போட்டுக்கலாண்டாமா. இங்கே வந்துட்டு n+1னாலும் ஒன்று, ஏன்னா இது வந்து ஜென்ரல் கண்டிஷன். ஜென்ரல் கண்டிஷன்ஸில் வந்துட்டு இப்போ அந்த n ஸ்டார்டிங் ரேஞ்ச் எதுனே கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு n வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு n-1 போட்டிருக்கலாம். n வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா n+1ன்னு போட்டிருக்கலாம். இங்கே ஸ்டார்டிங் கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் நம்மளுக்கு. n-1ங்கிறது ஆட் நம்பர், அவ்வளோதான். உனக்கு n-1ம் ஆட் நம்பர் தான், n+1ம் ஆட் நம்பர் தானே. ஸோ இட் வில் பேலன்ஸ்டா பசங்களா. ஏன்னா -1க்கு பவர் போடுறோம்லடாமா. -1க்கு நீங்கள் 3 போட்டாலும் -1க்கு 5 போட்டாலும் ஒரே ஆன்சர் தானே வரும். -1க்கு 2 போட்டாலும் சரி, -1க்கு 4 போட்டாலும் சரி, ஒரே ஆன்சர் தானே வரும். அந்த லாஜிக்கில் தான் சொல்கிறேன். அடே ஓகே, ஐ வில் சே. அடே பசங்களா, இப்போ n3ன்னு எடுத்துக்கோ. n3னா தே ஆர் டாக்கிங் அபவுட் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். சரியா? இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்கள். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்னது? ஒமேகா கியூப். இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போது கியூப்லேயோ இல்லை அவங்களோட பவர்ஸ் 3யோட பவர்ஸ்லேயோ வந்தாங்கன்னா ஆன்சர் 1. கரெக்டா? இல்லைனா என்ன பண்ணும்? 3ஆல் டிவைட் பண்ணி போடணும். இது பவர் 3 தானே. ஸோ ஆன்சர் 1 தானே. உனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 1ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்? சரி, அவங்க சொன்ன ஃபார்முலா படி போடலாமா? அவங்க சொன்ன ஃபார்முலா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 to the power n+1. ஸோ நம்மளோட n யாரு? 3. -1 to the power 3+1. 3+1 என்னது? 4. -1க்கு 4 போட்டாலும் 1 தானே. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே கிடைச்சிருக்காங்க. எஸ், தே ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ அவங்க ஈக்குவல் தான். ஓகேவாடாமா? -1 இருக்கட்டும் +1 இருக்கட்டும், ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று தான். ஸோ ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பண்ணி பெயின் கில்லர் ஐ ஹவ் அட்டாச்ட் இன் திஸ் ஒன்றாமா. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. லாஸ்ட் லைக் சி திஸ் ஒன்றாமா. சிஸ் 28/5. சிஸ் 28/5னா என்னது? ஒன்றும் இல்லை, இந்த ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணுங்க. 28/5 எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இதை வந்துட்டு உங்களுக்கு நான் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். சி தி டினாமினேட்டர். யா தேஜா, சாரி, ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வரீங்களே. 28/5டாமா. என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டரை எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்? ஸோ நியூமரேட்டரை எழுதுடாமா. நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்? ஒன்று 30 - 2ன்னு எழுதலாம், இல்லைன்னா 25 + 3ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? எல்லாமே இங்கே 2, 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சே வாட் எவர். சரியா? நான் வந்துட்டு 28 - 3ன்னு எழுதிக்கிட்டா. 28 - 2னாலும் ஓகே, 3னாலும் ஓகே. ஸோ 28லேருந்து 25 கூட 3 ஆட் பண்ணிக்கிறேன். 25 கூட 3 ஆட் பண்ணால் 28 கிடச்சிருவாங்க. ஸோ தனித்தனி டினாமினேட்டர் எடுங்க. யூ வில் கெட் 5π minus 3/5π. ஓகேவாடமா? 5πனா எந்த ஆங்கிள்? 5π அப்படின்னா எந்தனாவது லைனு?
இது 1 இது வந்துட்டு 0 pi 2 pi 3 pi 4 pi and 5 pi comes here. 5 pi னா என்னது 180 line. 180 line தான் 5. 180 minus theta. 180 minus theta னா cos நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் sin நம்மளுக்கு நெகட்டிவாகவும் இருக்கணும். கரெக்ட்? கரெக்டாடாமா? நீங்கள் இப்படி போடுறதுனால ஸோ இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக? இது ரெண்டுமே தப்பு தான் ஆக்சுவலி. இது ரெண்டுமே தப்பு தான். இதுக்கு என்ன அர்த்தம்? காசும் 2π/5னு அர்த்தம், சைனும் 2π/5, ரெண்டு பேரும் பாசிட்டிவ்னு அர்த்தம். நோ, எனக்கு காஸ் நெகட்டிவ்ல வருது. கரெக்டா? இதுக்கு என்னடாமா அர்த்தம்? இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ் நெகட்டிவாகவும் காஸ் பாசிட்டிவாகவும் சைன் நெகட்டிவாகவும் வருது, உல்டாவாக வருது. இதுவும் தப்பு. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டானு போட்டுக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் பின்னாடி இருக்கிற ஆப்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இருங்க நான் 3π தானே போட்டேன். I checked for 3π, right? So 3π தான் தப்பு. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. So check for this one, Rama. 30π, 30 minus 2π divided by 5. So it is 6π minus 2/5π. 6 என்னடாமா? 6ங்கிறது இந்த லைன், 6πங்கிறது இந்த லைன். 6πலேருந்து கம்மியாக போடுறீங்கன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவாகவும் சைன் நெகட்டிவாகவும் இருக்கும். எஸ், நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு. புரியுதாடா பசங்களா லாஜிக்? நோ ஆப்ஷன் 2 இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்? காஸ் பாசிட்டிவாகவும் சைன் நெகட்டிவாகவும் வரும்னு அர்த்தம். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, இதுவும் ரெண்டு பேரும் பாசிட்டிவ், இது வந்து சைன் மட்டும் நெகட்டிவ். வென் யூ புட் சிஸ்ஸுக்குள்ள மைனஸ் இருக்கு அப்படின்னா அந்த மைனஸ் வந்து சைனுக்கு மட்டும்தான் பொருந்தும், காசுக்கு வராது. வென் யூ ஸ்பிளிட் இட் அப்படின்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு தான் போடுவீங்க. அப்போ சைன் தான் நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம், காஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுறேன்டா பசங்களா. ஓகே, எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸும் முடிச்சிட்டிங்களா? ஓகே எவ்ரிவன், யூ காட் இட் திஸ் ஒன்? சே எஸ் ஆர் நோ? புரிஞ்சுதாடாமா? நெக்ஸ்ட் போலாமா? என்ன ஒரு ஃபயர் எமோஜி கூட காணா? யா, யூ காட் இட் ரைட்? புரியலீங்களா ரித்திகா? உங்களுக்கு அது புரியலையா? அடே, அவன் என்ன சொல்கிறானா, சிஸ் minus 2π/5. சிஸ் minus 2π/5னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாட் இஸ் இட்? இட் இஸ் காஸ் 2π/5 மைனஸ் ஐ சைன் 2π/5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது காஸ் பாசிட்டிவாகவும் சைன் நெகட்டிவாகவும் இருக்கணும். சரிங்களா? சிஸ் 2π/5னா என்னது? காஸும் பாசிட்டிவ் சைனும் பாசிட்டிவ்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது 28π/5. ஓகேவா? இதை நான் எப்படி எழுதுறேன்? 30 minus 2. 30 minus 2 பண்ணலாம்ல? ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி டினாமினேட்டர் எடுங்க. 30/5 2/5. 30யை 5ஆல் டிவைட் பண்ணால் 6, 2வை 5ஆல் டிவைட் பண்ணால் 2/5 தான். 6π. 6πனா யாரு? ஈவன் மல்டிபிள்ஸ். இதுதான் இந்த லைன், இதுதான் இந்த லைன். இது 0, இது π/2 லைன், இது π லைன், இது வந்துட்டு 3π/2 லைன், இது 4π, இது 5π/2 லைன், and this is 3π, this is 7π/2 and this is 6π. என்னடாமா? இது 6π. சரியா? 6πனா என்னது? இந்த லைன். இந்த லைனுக்கு கம்மியான என்னது? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா எப்படி இருக்கணும்? காஸ் பாசிட்டிவாகவும் சைன் நெகட்டிவாகவும் இருக்கும். சரிங்களா? காஸ் பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? எந்த ஆப்ஷன் கரெக்டு? இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்போ கிளியரா? ஓகே, எஸ். So make sure this one rapasingla. See this, a polynomial equation of degree n exactly has n roots. ஒரு டிகிரி எவ்வளோ டிகிரி இருக்கோ அவ்வளோ ரூட்ஸ் இருக்கும். அது எய்தர் ரியலாக இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவ்வளோ ரூட்ஸ் இருக்கும். இது சொல்கிறது என்ன தியரம்? இந்த தியரமுக்கு பேர் என்ன? This theorem is called fundamental theorem of algebra.
இந்த தியரமுக்கு பேர் என்ன? ஃபண்டமெண்டல் ஆஃப் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இட் இஸ் தியரம் 3.1. ஓகேங்களா? இதுதான் தியரம் 3.1. ஓகே, இட்ஸ் தியரம் 3.1 ஓட ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ரிகார்டிங் திஸ் ஒன். இது நம்ம படிச்சிருக்கோம். தியரம் 3.2 நம்ம 5 மார்க்கா சால்வ் பண்ணது. கரெக்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ரூட்னா அவனோட காஞ்சுகேட்டும் ரூட் தான். அவனோட காஞ்சுகேட்டும் ரூட் தான். ஃபார் அ பாலினாமியல் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் காஞ்சுகேட் பாஸ். காஞ்சுகேட் பாஸ்ல தான் அக்கர் ஆவாங்க. எஸ், கரெக்ட் தான். சரியா? ஸோ போத் A and B are both A and B are true. In second fifth question answer A. Sabri na paakarenda. Okay, see the next question drama. If p plus root q plus psi minus root q are the roots of the polynomial equation, then the least possible order. இத வச்சு எவ்வளவு equation? இத வச்சு உனக்கு இன்னும் எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? p plus q ரூட்னா p minus root q ரூட் தானே. கரெக்ட். ரெண்டு ரூட்ஸ் வந்துருச்சு. இது ஒரு ரூட்னா இன்னொரு ரூட்ஸும் வரும். ஸோ இதை வச்சு எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும்? ஆல்ரெடி உங்ககிட்ட 4 ரூட்ஸ் இருக்கு. எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 4 ரூட்ஸ் இருக்கு. 4 ரூட்ஸ் வச்சு எவ்வளோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் 4th பாலினாமியலை ஃபார்ம் பண்ணலாம். யூ ஹாவ் 4 ரூட்ஸ். ஸோ 4 ஈக்குவேஷன் வச்சு 4th பவரில் பாலினாமியல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? குட் பசங்களா. இஃப் p by q is a root of a rational polynomial, okay, identify the correct statement. If q is a factor of a naught, qங்கிறது factor of a naught இருக்கணும் and q is a factor of a1 இருக்கணும். இதில் எது கரெக்டா பசங்களா? இட்ஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? உங்களோட p by q ஃபார்மேட்டில் இந்த p பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மோட ஃபேக்டராகவும் இந்த q பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபேக்டராகவும் இருக்கணும். கரெக்ட். ஸோ வாட் இஸ் ஆப்ஷன்? ரைட் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் பட் பி இஸ் ஃபால்ஸ். இது என்ன? ரேஷனல் ரூட் தியரம். இட் இஸ் விச் தியரம்? ரேஷனல் ரூட் தியரம். 3.5th எக்ஸசைஸா? 3rd எக்ஸசைஸுக்கு முன்னாடி வருமா? இட்ஸ் ஆல் தியரம் ஸ்டேட்மெண்ட் பசங்களா. நான் இப்போது சொல்கிறேன், தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 1 marks. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் டூ இட். பிடிஎஃப் இருக்கா? யாடா பசங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. டே, இது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட்ராமா? பசங்களா, இட் இஸ் ரேஷனல் ரூட் தியரம். செக் பண்ணி பாருங்க. Rational root theorem. If one equation has rational root as their ஒருத்தருக்கு rational number ரூட்டா இருக்காங்க அப்படின்னா 119. ஏன் மணிக்கண்டன் இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுறேன்டாமா. 119 ஒரே நிமிஷம் இருங்க. 119 அடுத்த டைம் இந்த இது நான் போடும் போது ஐ வில் மேக் ஷுர் நான் வந்துட்டு ஸ்லைட்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜூம் இன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. யா, ரேஷனல் ரூட் தியரம் 3.5. ஓகேங்களா? வாட் இஸ் இட் பசங்களா? தியரம் 3.5 ஓட ஸ்டேட்மெண்ட். விச் தியரம்? தியரம் 3.5. பேஜ் நம்பர் 119 இருக்காங்க. விச் இஸ் ஏ ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். சரிங்களா? யாடா பசங்களா? காட் இட் எவ்ரிவன். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இஃப் p of is a polynomial function of degree n to be reciprocal function. ஒருத்தங்களுக்கு reciprocal polynomial இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? So either p of x is equal to x power n into p of ax or p of minus x is equal to p of 1 by x. இந்த ரெண்டு பேத்துல true and னு கொடுத்துருக்காங்க. or and. or வருமா and வருமா? அதில் ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆயிக்கோ. or வருமா and வருமா?
x bar n ஏதாவது காமன் எடுக்க வேண்டியதா இருக்குமா? Do you think x bar n நம்ம காமன் எடுக்கணுமா? நீங்களே ஏதாவது ஒரு பாலினாமியல் போட்டு பாருங்க. 9x bar 4 6x square plus cube plus x square plus 6x plus 9x bar x 9 மட்டும் சரிங்களா? if you take இப்போ யோசிச்சு பாருங்க, இவனுக்கு பதிலா 1/x போட்டிங்கன்னா you will get the same equation. so அப்போ 9 of 1/x bar 4 x you have to divide it by 1/x. இதுக்கு பதிலா x cube ன்னு வரும் 1/x square 6/x plus 9. if you take x bar 4 as common, இங்க 4 வரும், இங்க square வரும், correct தான். so your answer is C option. x bar n common out எடுக்க தேவை இல்லை. you no need to take x bar n as common. so what's your answer? C. third one is the right option. Regarding the Descartes rule, which of the following are true where s1 and s2 are the signs of option A இல்லடாமா x bar n கிடையாது. நம்ம x bar n காமன் எடுக்க வேண்டியதே இல்லையே. you no need to take x bar n as common. oh we have to take x bar as common. no option A is the right one. it is in the definition reciprocal equation page number 3.1. definition 3.1 first one is the right option and your page number is 120. so these are the option rapasலாம். இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கு, அதுல இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷனே இந்த 4 பேர் தான். ஓகே, ஆப்ஷனே இந்த 4 பேர் தான் அவசியம். யூசிங் Descartes rule which of the following is right? Descartes rule என்னடா பசங்களா? லாஸ்ட் எக்ஸசைஸோட ரூல். ஓகேவா? லாஸ்ட் எக்ஸசைஸோட ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சாலே Descartes rule முடிஞ்ச மாதிரி தான். so we have to go fast. regarding Descartes rule, which of the following are true where s1 and s1 are the number of signs denoting? s1 ங்கிறது number of signs denoting p of x. நார்மல் பாலினாமியல்ல எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கோ அதை சொல்றது s1. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலா -x போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ சைன் சேஞ்சஸ் இருக்குமோ அதை சொல்றது s2. சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? உங்ககிட்ட பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும், நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் ரூட்ஸ் s1 விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நோ, பாசிட்டிவ் ரூட்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு எனக்கு s1 இருக்கணும். Descartes ரூல்னா என்னன்னு கேட்குறீங்களா? லாஸ்ட் எக்ஸசைஸ்டா 3.6 போடுவோம்ல, எப்படி போடுவீங்க? யூ வில் ஹாவ் ஒன் பாலினாமியல் லைக் 8x bar 5 plus 9x bar 4 plus 6 இருக்கு. சரியா? இதோட சைன் பாசிட்டிவ், இதோட சைன் பாசிட்டிவ், இதோட சைன் பாசிட்டிவ். சைன் எங்கேயுமே சேஞ்சே ஆகலை, யாருமே ஜம்பே எடுக்கலை. ஸோ பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவேன்? நான் 0ன்னு சொல்லுவேன். நோ பாசிட்டிவ் ரூட்ஸ் இன் திஸ் ஆப்ஷன். அதை வச்சு நான் சொல்லுவேன். கரெக்ட்? அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் s1ன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு s1 இருக்கலாம், ஏன்னா அதை விட கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் கம்மியாக இருக்கலான்றாங்க. தென் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ரெண்டு பேர்த்து டோட்டல் எவ்வளோ தான் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா s1 and s2 ஆட் பண்ணால் தெரிஞ்சிரும் அப்படின்றாங்க. இஸ் இட் பாசிபிள்? s1 and s2 ஆட் பண்ணாலே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தெரிஞ்சிருமா? இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர்? 2 and 3 only. Okay, 2 and 3 only. Sorry, 2 and 3 only. Second to third உம் தான் கரெக்டா பசங்களா, மற்றதெல்லாம் தப்பு. Next to fourth chapter. See, this fourth chapter is all in your இதில் இருக்க எல்லா questionும் publicல கேட்ட question. Okay வா? So yes, this is all asked in your public.
எல்லாமே கேட்டிருக்காங்களா? எஸ், எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 2 கொஸ்டினை தவிர மத்த எல்லா கொஸ்டினும் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் இன் a public. இது என்ன பேஜ் நம்பர்னு கேட்டிங்கன்னா e power minus x is a periodic function with period which is very important. இது எந்த பேஜ் நம்பர்னா 4 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. 4th சாப்டரோட மொதல் பேஜ்லயே இருக்கு. வாங்க. Definition 4.1 periodicity 130. periodicity 130 அப்படிங்கிற பேஜ்லேயே இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. e power ix மட்டும் கிடையாது. e power ixக்கு எவ்வளோ, tan xக்கு எவ்வளோ, secant xக்கு எவ்வளோ பை, எவ்வளோ பீரியட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ e power ixோட ஃபார்முலா என்னடா பசங்க? e power ixக்கு வந்து 2 pi is your period. ஸோ 2 pi. சரிங்களா? sin square x plus cos square x, sin square வந்துட்டாலே அவன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தான். அண்ட் cos we know that cos is a even function. ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். சரியாடாமா? So if a is equal to a sin bx and the amplitude and the period are respectively what? So a sin bx, a sin bx. சரிங்களா? amplitude என்னவா இருக்கும், period என்னவா இருக்கும்? ஸோ எக்ஸ் இப்போ ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் யார் கூடயாவது மல்டிபிள் ஆயிருக்கு அப்படின்னா பீரியட்ஸ் வந்து 2 பையை அவங்களால டிவைட் பண்ணணும். ஸோ 2 பையை நீங்கள் பியால் டிவைட் பண்ணணும். கம்ப்ளீட்லி ஆஃப்டர் டிவைட் பை பி. ஸோ அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் வாட் இஸ் யுவர் ஆம்ப்ளிடியூட்? ஆம்ப்ளிடியூட் என்னடாமா? A option. Do you know which page it is? நான் வீடியோ முடியும் போது பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன்டா பசங்களா. ஐ எம் சர்ச்சிங் ஃபார் தி பேஜ் நம்பர். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்ற பேஜ் நம்பரை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இவன் எங்கே இருக்கான் அந்த ப்ராப்பர்ட்டி? வேர் இஸ் த ப்ராப்பர்ட்டி? வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிடா பசங்களா? டே அது ஓகே. இது பேஜ் நம்பர் ப்ரியாடிசிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷினும் அதே பேஜ் நம்பரில் தான் இருக்குது. இது எங்கேயோ பார்த்தனே. வேர் ஐ சி திஸ் ஒன்? பேஜ் நம்பர் 131. நோ 131ல் எங்கே இருக்குது? it is given. Remark. See the remark டா பசங்களா. Look at this remark. அந்த ரிமார்க் வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனானு சொல்கிறது. சைனோட ஆம்ப்ளிடியூட் பற்றி சைன் ஃபங்க்ஷனில் தானே சொல்லியிருப்பாங்க. ஹியர் இட் இஸ். It is not given. 139. எஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்டா பசங்களா. இட் இஸ் கிவன் இன் 139. சைனை கொண்டு போய் 130ல் வச்சு. யாடா பசங்களா? ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? So what's your amplitude and what's your answer? So the option C dama. $139. It is given in the page number 139. Option C.
Yes. Okay everyone, done. So live will be ended at 8:30 டா பசங்களா. ஒரே நிமிஷம் முடிச்சலாம். Okay. இன்னும் ரெண்டு சாப்டர் தானே, டக்குன்னு முடிச்சலாம். 5th chapter 6th chapter is easy chapter. Both compare பண்ணும்போது. So sin and sin inverse of x will be cancelled out when your x belongs to 1க்கு நடுவுல இருக்கணும், which means your modulus 1 is less than or equal to 1. First option இது கிடையாது, இது equal to 1 acceptable தான். சரிங்களா? sin inverse of sin x is equal to x. இது எப்படாமா நம்மளோட x பாத்தீங்கன்னா -π/2க்கும் π/2க்கும் நடுவுல இருக்கணும். So which means first one. ஓகேங்களா? நெக்ஸ்ட் cos inverse of x க்கும் சேம் ப்ராசஸ். எனக்கு அவங்க 1 less than or equal to 1 இருக்கணும், and it will get cancelled out when it's from 0 to π. எனக்கு 0 to π. cos வந்து 0 to π தான் பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இப்போ 0ல இருந்து π. Yeah, it is all in the page number 141. In the domain amplitudes, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. What about tan x? Tan x டா பசங்களா? Tan x ஓட amplitude and tan x ஓட periodicity. Tan x. It is in the page number 144 da pasangla. It is given in your 144 that it will have period pi by mod b அப்படிங்கிற period இருக்கும், and amplitude என்னவா இருக்கும்? What's its will be amplitude for this one? It is not defined. Yes. என்ன page numberல இருப்பாங்க? Cos inverse of cos of -π/6 is not equal to -π/6 y. ஏன்னா அரவிந்த் நம்ம தான் பார்த்துருக்கோமே, cos of negative angle is not negative. cos of negative angle positive தான். cos of π/6 எனக்கு π/6 தான். ஸோ அப்போ cos cos inverse cancel ஆகி எனக்கு π/6 தான் ஆன்சராக வருவாங்க. not -π/6 will be your answer. It is in the page number 144 டா பசங்களா. C option. Okay. Yes. What is the domain of secant inverse of x? Secant inverse of x ங்கிறது sin inverse ஓட opposite. So sin inverse எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு 0வா, எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு 0 ஆவாங்களோ அவங்கள நம்ம cancel out பண்ணிடணும். எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு 0 ஆவாங்க sin inverse of x? -π/2 π/2 கேஸ்ல I think only r minus 0ங்கிற இடத்துல மட்டும்தான் it gets 0. So you will get r minus of -1. Domain x க்கு அப்போ -1 and 1 நம்ம போடக்கூடாது. அது தவிர மற்ற எல்லா இடத்துலையும். Cosecant. Cosecant means sin inverse of x. So sin inverse வந்துட்டு sin inverse of x. Sin inverse எப்போ நம்மளுக்கு 1 ஆவாங்களோ அது not. Okay, done. So this first one. Not -1 to 1. The second one drama. It's set bracket. Set bracket da varano, whole bracket varakudadu. Okay. See the brackets also. We should. Okay. One second. Correct. Ivanga da varuvanga. Yes. Now move pannava. Okay. Now it's okay for you, Rapasangla. So domain of secant function. Secant function or domain is opposite function. Secant function வந்து 0 க்கு pi க்கு நடுவுல இருக்கு. கரெக்ட்டா? Whole infinity. Take your whole infinity to infinity. Okay. 0 க்கு pi க்கு நடுவுல இருக்கிறது தான் cos inverse. அப்ப secant inverse னா அதுக்கு வெளிய இருக்கிறவங்கன்னா என்னது? 0 க்கு கம்மியா and pi க்கு அதிகமா. 0 விட கம்மியா and pi க்கு அதிகமா. So this is the right option. Okay, vadama. Yes. So next question polama.
Can we go on to the next one? Ma'am, B க்கு என்ன ma'am meaning? இதுவாடா? இதுவா? This one you are asking silent? இல்லை இது கேட்குறீங்களா? இந்த இத அதாவது எல்லா ரியல் நம்பர்ஸும் வரலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எல்லா ரியல் நம்பர்ஸும் வரலாம் எக்ஸப்ட் -1 and 1. என்ன -1னும் 1னும் இருக்கக்கூடாது. அதை தவிர நான் வேறு யாரை வேணாலும் போடலாம் என்னோட டொமைனில். சரிங்களா? அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இதுக்கு என்ன அர்த்தம்னா ரியல் நம்பர்ஸில் யார் வேணால் வரலாம் எக்ஸப்ட் -1 to 1. -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கவங்க மட்டும் வரக்கூடாது. மற்றவங்க யார் வேணாலும் வரலாம். சரிங்களா? வாட் அபவுட் திஸ் ஒன்? -π/2 π/2 மட்டும் வருவாங்க. வாட் அபவுட் திஸ் ஒன்? r-0 r-0 மட்டும் வரக்கூடாது. நான்-0 ரியல் நம்பர்ஸ் அவங்க தான் அந்த செட். புரியலையா? ரியல் நம்பர்ஸ்னா இட் இஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டாமா. இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி யார் வேணா வரலாம். அதில் -1னும் 1னும் மட்டும் இல்லை. அந்த 2 நம்பரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? -1 to 1க்கு நடுவில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்காங்க. அந்த நம்பர்ஸ் மட்டும் வர மாட்டாங்க. அதை தாண்டி வேறு யார் வேணா வரலாம். -1 to 1 யூ ஹாவ் இன்ஃபைனைட் நம்பர்ஸ். அந்த இன்ஃபைனைட் நம்பர்ஸை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும். Okay everyone? Yes. So see the next question rapasangla. The point, if the point A comma B satisfies the inequality. இது less than or equal to 0. When it is equal to 0, அவங்க circle மேலே இருக்காங்கன்னு அர்த்தம். Less than அப்படின்னா அவங்க circleக்கு உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். Greater than na? If it is greater than, then what is it equal to? If it is greater than, then it is definitely equal to greater than. Outside the point. சரிங்களா? First question the number of tangents to a circle. Inside a circle வந்து எத்தனை வரைய முடியும்? Inside the circle வந்து you can draw up to 2 imaginary lines. இது வந்து நம்மளுக்கு question bookல இருக்குதான். It is given in the book. யஷ்வன் நான் வந்து கொஷனை மாற்றி கேட்குறேன்டாப்பா. If it is less than na lies inside. Greater than na it is lies outside. சரிங்களா? Tangent to a circle. Tangent to a circle படிக்கும் போது அதுலேயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வரைய முடியுன்றது. It is given where? It is in the note. நோட்டுன்னு போட்டு 181 பேஜ் நம்பர். சீடா பசங்களா? நோட்டுன்னு போட்டு 181 பேஜ் நம்பர். எஸ் தேர் ஆர் கிவன் அவைன். அதனால தான் சொல்கிறேன். நான் சில நோட்ஸ்லாம் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் நோட் இட் அவுட். நோட்டுன்னு போட்டு பேஜ் நம்பர் 181. இன் யோர் புக் இட் இஸ் கிவன் தட். சரிங்களா? If a point is inside a circle, then both the tangents are imaginary. அப்போ இமேஜினரியா 2 tangents வரையப்படுவாங்க. So what does it represent? Yes, represent. This is come book questions. Okay, I don't private this one. Which of the following? This is in the page number 181. 181 na? ஆமாம் 181. Note. ஓகேவா? நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த லைவ் முடிஞ்சு நானே நோட் பண்ணி வச்சுக்கணும். Okay, yes. Which of the following are correct about parabola? Parabola பற்றி எதெல்லாம் கரெக்ட்? parabola symmetric இருப்பாங்களா? எஸ். மேலே கீழே ஒரே மாதிரி ஷேப்பில் தான் இருப்பாங்க. எஸ், they are symmetric. ஓகேவா? vertex is a point of intersection of axis and the parabola. அது எல்லா நேரத்துலையும் ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு parabola-ங்கிறது ஆக்சஸும் parabola-வும் மீட் பண்ணுற இடம் கிடையாது. இட் குட் பி அது வந்து சென்டர் ஆஃப் தி parabola. அது தப்பு. செகண்ட் ஒன் தப்பு. லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் அ ஃபோக்கல் கார்டு. ஃபோக்கல் கார்டு பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இட் குட் பி ஆல்சோ கரெக்ட் ஆர் ராங். ஆனால் அது வந்துட்டு என்ன சொல்கிறது, கேஸ் பொறுத்து. இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஓப்பன் ரைட் ஓப்பன்னா இது கரெக்டு, அப்போ ஓப்பன் டவுன் ஓப்பன்னா அது தப்பாக இருக்கும். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இடமா லென்த் ஆஃப் தி latest rectum is 4 times the distance between focus and vertex. Yes, இது கரெக்ட். ஸோ யார் 2 பேரும் கரெக்ட்?
And you can say all of this 3, no. Second one வரக்கூடாது. You shouldn't involve 2. 2 involve பண்ணாத ஒரு answer. Two involve பண்ணாத ஒரு answer. 2 shouldn't become as true. If they are asking about standard equation. இல்லடா பசங்களா, இது உனக்கு புக்லயே கொடுத்துருக்கான் சரியா? இட் இஸ் கிவன் இன் தி புக் நோட் பேஜ் நம்பர் 181ல சரிங்களா? இமேஜினரிடாமா, இமேஜினரினா அது நம்ம கண்ணுக்கே தெரியாதுன்னு அர்த்தம். காம்ப்ளெக்ஸ் ஆக்சிஸ்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ல அதுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைய முடியும்னு சொல்றாங்க. சர்க்கிளோட இன்சைட்ல இருந்து டான்ஜென்ட் வரைய முடியும்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் இன் 184. Oh, they are talking about standard equations. Yes, if they are talking all about a standard equation, they are right. இவங்க எல்லாருமே ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்டா பசங்களா? ஓகே, ஸோ see this one, இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இஃப் b square minus 4a is equal to 0, then it is parabola. சரிங்களா? பாரபோலாவை பொறுத்த வரைக்கும் எசென்ட்ரிசிட்டி 1ன்னு அர்த்தம் சரியா? பாரபோலோட எசென்ட்ரிசிட்டி என்னது? 1, and it represents parabola. If b square minus 4ac less than 0, less than 0 na ellipse, eccentricity of ellipse is less than 0 சரிங்களா? இதுவே ஹைப்பர்போலாக்கு b square minus 4ac greater than 0வா இருப்பாங்க. அதே மாதிரி எசென்ட்ரிசிட்டியும் greater than 0வா தான் இருப்பாங்க ஹைப்பர்போலாக்கு. You got it பசங்களா? equal to 0ங்கிறது parabola, less than na ellipse, greater than na hyperbola. Eccentricity பொறுத்த வரைக்கும் parabola-க்கு 1 and ellipse-க்கு less than, hyperbola-க்கு greater than. Okay vadama? Yes. So see next one. This is a parabola represent the equation of the directrix. இதுல எது directrix equation represent பண்ணும்? First of all, இதோட vertex point என்னடாமா? What is this vertex point? இதோட vertex point என்ன? இவங்களோட vertex point வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க ஃபேக்டரா எழுதிருக்காங்க. x minus hங்கிறது ஃபேக்டர். அப்போ vertex point எப்படி இருக்கும்? vertex point நம்மளுக்கு hன்னு இருப்பாங்க. ஓகே, y minus kங்கிறது ஃபேக்டர். அப்போ k எப்படி இருப்பாங்க? This is your vertex point. h, k is your vertex point. ஓகே வாடாமா? எஸ். இப்போ நீங்க ஃபோக்கஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபோக்கஸ்ங்கிறது இப்போ ஏங்கிற டிஸ்டன்ஸை நீங்க இது வந்துட்டு which is parabola. இந்த parabola வந்து டவுன்வர்ட் parabola. டவுன்வர்ட் parabola-னா இப்படி இருக்க parabola-க்கு டைரக்ட்ரிக்ஸ் எங்க இருக்கும்? மேலே வர ஸ்லீப்பிங் லைன். ஸோ இப்போ இதுல யார் ஸ்லீப்பிங் லைன்? இவன் ஸ்லீப்பிங் லைன் கிடையாது, இது ஸ்லீப்பிங் லைன் கிடையாது. ஸோ ஒன்லி தீஸ் 3 lines are sleeping line. So which is fourth one is the correct option. y is equal to 1 தான் ஸ்லீப்பிங் லைன். y is equal to a கிடையாது, ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடையாது. அதுக்குன்னு y is equal to kவும் போட முடியாது. அப்போ k plus a தான் கரெக்டான ஆன்சர். சரியாடாமா? ஹவ்வா நம்ம 5 marks சால்வ் பண்ணுவோம்ல கிரிக்கெட், அந்த மாதிரி தாண்டாமா. ஓகே, இதோட 5 marks நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். யூ வில் கெட் திஸ் சரிங்களா? இதை வந்து 5th சாப்டரோட 5 marks. 5th சாப்டரோட 5 marks-ஆ ஐ வில் எக்ஸ்பிளைன்டு. நான் வந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி டைம் அண்ட் இதோட வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்கே கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் தி வாட்ராமா நான் என்ன கொடுத்துருக்கேன்? பிடிஎஃபோட லிங்க்ஸ், ஒவ்வொரு எக்ஸசைஸோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா? எஸ்டா பசங்களா, நம்ம பப்ளிக் அப்போ பேங்காக எல்லாத்தையும் ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? See this one for the ellipse. What about this ellipse dama? X minus x the whole square divided by a square plus y minus k the whole square by b square is equal to 1. சரிங்களா? What about the eccentricity? So இதோட eccentricity ellipse formula என்னது? a the whole square is equal to what is it Rama? A square minus b square. So e square is equal to a square by a square, which is 1 minus b square by a square. So square root வந்துரும். So what is your answer?
நான் என்ன சொன்னேன், எலிப்ஸுக்கு எசென்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும்னு சொன்னேன், லெஸ் தென் ஒன்னா கிரேட்டர் தென் ஒன்னா? ஈக்குவல் டு ஒன் வராது, டெஃபினெட்லி ஈக்குவல் டு ஒன் வராது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் லெஸ் தென் ஒன் ஆர் கிரேட்டர் தென் ஒன். எசென்ட்ரிசிட்டி greater than 1 ellipsika, ellipsக்கு eccentricity will be less than 1, so your option is first one. அப்ப எது கரெக்ட்? first one தான் கரெக்ட். சரியாடாமா? yes. ஓகே, இதே ஹைப்பர்போலாவா இருந்தா greater than 1. which of the following statements are correct? பசங்களா இதை பொறுத்த வரைக்கும் யாரு கரெக்ட் யாரு கரெக்ட் இல்லைன்னு சொல்லணும். நான் நிச்சயமா உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸையும் டீச் பண்ணுவேன்டா பசங்களா. ஓகே, யா லோகேஸ்வரி, ஐ ரிமெம்பர் யூ. ஓகே, ஸோ திஸ் sum of focal length of a point, இது வந்துட்டு ஒரு தியரம் which is 5.5 தியரம். சரிங்களா? 5.5 தியரம். yes, it is true. and difference between, இது வந்துட்டு நம்மளுக்கு exercise 5.2ல 9th sum இருக்கும். yes, it is true. it is equal to the length of the transverse axis. yes, it is true. value of a and b decide the type of ellipse. வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பியை வச்சு தான் நம்ம டைப்பை டிசைட் பண்ண முடியுமா? ஆமாம். ஏ அதிகமாக இருந்தால் அது டைப் 1, பி அதிகமாக இருந்தால் அது டைப் 2. ஸோ எஸ், இவங்களை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி டு நாட் டிட்டர்மைன் தி, எஸ், ஹைப்பர்போலாக்கு ஏ அண்ட் பி டிஃபைன் பண்ணாது, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் தான் டிஃபைன் பண்ணும். ஸோ ஐ திங்க் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். எல்லாமே கரெக்டு தான், நன் இல்லை, எல்லாம் கரெக்டு. 11.3ல டவுட் இருக்கா? ஸோ ஏகேடிஸ் நான் வந்து 11.3ல எல்லா சம்ஸுமே நான் போட்ட வீடியோ இந்த ஷீட்டில் இருக்குடாமா, யூ ப்ளீஸ் செக் இட் அவுட். ஒரு வேளை அதில் இல்லை காட்டலை அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகே, அவ்வளோதான்டா பசங்களா, முடிச்சிடலாம். 6th சாப்டரோட we finish it off. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன், see this general equation. ஸோ இஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு எஃப், ஏஎன்சியோட வேல்யூ அவங்க வந்துட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. பிடிஇ இவன் 0, எக்ஸ் டேர்மும் இல்லை, ஒய் டேர்மும் இல்லை, யாருமே இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் எஃப் டேர்ம் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஈக்குவலாக வேறு இருக்காங்க. ஸோ அதை யாரை ரெப்ரசென்ட் பண்ணும்? எய்தர் இட் ரெப்ரசென்ட் சர்க்கிள் ஆர் எலிப்ஸ். circle or ellipse, it could be anything. yes, okay vadama. if point of contact உங்களுக்கு formula sheetல நான் include பண்ணி கொடுத்திருக்கேன் இதெல்லாம். okay, it is included in point of contact. so what is your formula டா பசங்களா? it is, I think it is minus first option. please teach second volume also. யாடா பசங்களா, ஆனால் உங்களுக்கு 9 o'clock other class இருக்குன்னு நினைக்கிறேன். yes, I hope you have another class also. 6th chapter முடிச்சலாம். and I will definitely make sure இதை இன்னொரு செக்ஷன் வரைக்கும் நம்ம மேக் ஷூர் பண்ணலாம். ஃபார்முலா ஷீட்டை நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்டா பசங்களா. ஓகே, இது எல்லாமே ஃபார்முலா ஷீட்டில் நான் கொடுத்துருக்கேன். இதுவும் ஃபார்முலா ஷீட்டில் ஐ ஹாவ் அட்டாச்ட் இட். வாட் இஸ் tangent to and hyperbola? tangent to and hyperbola ரெண்டுலையுமே நடுவில் மைனஸ் சைன் வரணும். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். இதுவும் ஒன்று தானே, என்ன டிஃப்ரெண்ட்? ஓ, ஆர் போட்டிருக்காங்க. ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரைட் ஒன். ஓகே, இஃப் C is equal to A by M. Second one. This is all included in formulas. இதெல்லாமே உங்களுக்கு formula sheetல நான் எழுதி கொடுத்திருக்கேன். First tense, first option. What about this one? This is ellipseக்கு. ellipseக்கு இருக்கணும் அப்படின்னா it should be plus. நடுவுல plus. hyperbolana நடுவுல minus. formula sheet பின் பண்ணவா? yes. நான் formula sheet பின் பண்றேன்டாமா. What about this one? They are talking about ellipse. ellipseக்கு ரெண்டு பேருமே பாசிட்டிவா இருப்பாங்க. A square M by C and b square by c ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருப்பாங்க. இருங்க செக் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்துடுச்சு. நோ, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி இன் மைனஸ், ரைட்? Steady plan.
அஃப்கோர்ஸ் டா பசங்களா, நான் உங்களுக்காக ஸ்டடி பிளான் வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஐ திங்க் இட் இஸ் தேர்ட் ஒன். 2 பேரும் நெகட்டிவாக இருந்தால் ஹைப்பர்போலா, ஒரே ஒருத்தர் மட்டும் நெகட்டிவாக இருந்தால் எலிப்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் சாப்டர்டாமா. ஓகே, தட்ஸ் இட். திஸ் செக்ஷன் வில் பி கோயிங் டு ஓவர். இது எல்லாமே ஈஸி. திஸ் இஸ் ஆல் ஈஸி. சரிங்களா? நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். சீடாமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. கிராஸ் ப்ராடக்ட்னா 2 வெக்டார்ஸுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2 வெக்டார்ஸுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். டாட்டை கொண்டு போய் கிராஸுக்கு பண்ண முடியாது. ஓகே, இவங்க 2 பேரும் வெக்டார்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். இவங்க 2 பேரும் வெக்டார்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். ஆனால் டாட் ப்ராடக்ட்டுங்கிறது நம்பர், இது ஒரு வெக்டார். நம்பர் அண்ட் வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஸோ த ஆப்ஷன் இஸ் ராங். சரிங்களா? வாட் அபவுட் திஸ் ஒன்? இது 5 அண்ட் வெக்டரை ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இது ஒரு டாட் ப்ராடக்ட், இது ஒரு டாட் ப்ராடக்ட். நம்பர் அண்ட் நம்பருக்கு நம்மளால கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க முடியாது. வாட் அபவுட் திஸ்? இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கலாமா? பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். சரிங்களா? வாட் அபவுட் திஸ் ஒன்? இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு. இவங்க யாருக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரெக்டா? இவங்க யாருக்கு ஈக்குவல் இல்லை? கிராஸ் ப்ராடக்ட்ல 2 பேர்த்த மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸ் சைன் வரணும். சரியா? ஸோ மைனஸ் சைன் வந்திருக்கு. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஆனால் நாட் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஆக்சுவலி என்னடாமா இதோட ப்ராசஸ் என்னன்னு கேட்டேன்னா, ஏபிசி இருக்கலாம், இல்லைனா பிசிஏ இருக்கலாம், இல்லைனா சிஏபி இருக்கலாம். இதில் யாராவது ஒருத்தங்க மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மைனஸ் சைன் வரணும். சரியா? ஸோ ஏக்கு அப்புறம் பிசி தான் இருக்கணும். சிஏ இருக்கு, அதனால ஒரு மைனஸ் சைன் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ரைட்டு. ஓகேவா? இல்லைன்னா சிஏபி வந்திருக்கணும். சிக்கு அப்புறம் யார் வந்திருக்கணும்? ஏபி வந்திருக்கணும். அப்போ இதுதான் தப்பு. ஓகேவாடா பசங்களா? தேர்ட் ஒன் கிடையாது. திஸ் இஸ் சி. இஸ் இட் ரைட்? நோ, ராங் ஆப்ஷன். சி தான் தப்பு. சரிடாமா? சைக்ளிக் ஆர்டரை பர்ஃபார்ம் பண்ணோம். உங்கள் சைக்ளிக் ஆர்டரில் இருந்தால் நோ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் நாட் இன் சைக்ளிக் ஆர்டர், தென் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகேவாடாமா? ஸோ தேர்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் த ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா? இதை எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் வந்துட்டே இருக்கு. See the third question, if 3 vectors are coplanar, their scalar product is 0. If 3 vectors of a scalar product is 0, then they are coplanar. Yes. Scalar product is box product. Box product நம்மளுக்கு coplanar அப்படின்னா உங்களோட box product 0. சரிங்களா? coplanar அப்படின்னா இதோட box product 0. Yes, it is right. 2 பேரும் கரெக்ட் தான். இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதாவது ABC coplanar. If it is ABC or coplanar, அப்போ PQR உங்களுக்கு coplanar தான். ஏன் எப்படி சொல்கிறோம்? ஏன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் லைக் x1 y1 z1 x2 y2 z2 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னு எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி நம்மளுக்கு 0ன்னு வந்துருச்சு. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் இட் இஸ் 0. அப்போ அதுவும் 0 தான். அப்போ இவங்களும் எனக்கு கோப்ளானார் தான். ஸோ எஸ், third is one also right. What about this one? Coplanar. When they are coplanar, A cross B, C cross D 0ன்னு வரும்னு சொல்கிறாங்க. எப்படிடா பசங்களா? எப்படி? இது யாருக்கு ஈக்குவல்? இவங்க யாருக்கு ஈக்குவல்? ஏபிசி மைனஸ் ஏபிடி பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட் தான் 0 ஆச்சு. கோப்ளானார் மீன் 0. கோப்ளானார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு அர்த்தம். கோப்ளானார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுவும் 0 தான். ஆல் ஆர் ரைட். எல்லாருமே கரெக்டு தான். எல்லாருமே கரெக்ட் தான். சரியாடாமா? இது யாருக்கு ஈக்குவல்? இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கீங்க, விச் ஐ கிவன் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு யூ. இது என்னடாமா? பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடியூ மைனஸ் பிசிடி வரும். சரியா? இதோட வேல்யூ மைனஸ் இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0, 0 மைனஸ் 0 இட் இஸ் 0. ஸோ கம்ப்ளீட்லி யுவர் ஆன்சர் இஸ் 0. இன்னும் எத்தனை பேஜ் இருக்கு? 14 questions.
So see this step பசங்களா, the non-parametric form of a vertex. Parametric form கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது ஒரு point and parallel vector கொடுத்திருக்காங்க. So r minus point. r minus point cross parallel vector. So which option? Fourth one. Okay. Next, which of the following is insufficient to find a, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தா கண்டுபிடிக்கலாம். ஒரு பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். எஸ், ஒரு பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் இட்ஸ் பெர்பெண்டிகுலர் லைன், அவங்களோட பெர்பெண்டிகுலர் லைனோடது கொடுத்துருந்தா கண்டுபிடிக்க முடியுமா? எ பெர்பெண்டிகுலர் லைன் என்ன, parallel லைன் என்ன, கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ இதில் யார் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது? which one will be insufficient அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு perpendicular லைனும் a parallel line in Cartesian form. I think fourth one Rama. ஏன்னா fourth one ல இருந்தா என்னால ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஜூம் பண்ணவா? ஓகே, ஒன் செக். ஓகே வாடா பசங்களா, இப்போ ஓகே தானே? which of the following statement is incorrect? இதில் எது தப்பு? two lines are coplanar, then the direction crosses must be same. Yes, some same அல்ல, it could be proportional also. Two parallel lines must lie in a plane. Yes, coplanar lines should lie in a same line. Yes, it is, a point is correct. Skew lines are neither parallel nor intersecting. ஆமா, அவங்க intersecting linesம் கிடையாது, parallel linesம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் different lines. If two lines are parallel or intersecting, then they are coplanar. அப்போ நிச்சயமா அவங்க coplanar தான் இருக்க முடியும். Yes, it is true. அப்போ யார் தான் தப்பு? First one is the wrong answer. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தான் தப்பு. சரியாடாமா? ஏன்னா நீங்கள் parallel லைன்ஸ்னு கொடுத்துட்டிங்கனாலே பாக்ஸ் ப்ராடக்ட் 0 ஆயிடுவாங்க. இன்டர்செக்டிங் லைன்ஸ்னாலும் பாக்ஸ் ப்ராடக்ட் 0. இப்போ எல்லாருமே 0 அப்படின்னா they will be coplanar. They will be definitely coplanar. The shortest distance between these skew lines, distance formula கேட்குறாங்க. distance formula யாருக்கு ஈக்குவல்? பாக்ஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை அவங்க ரெண்டு பேர்த்தோட செல்ல கிட்டீஸோட கிராஸ் ப்ராடக்ட். கரெக்டாடாமா? பாக்ஸ் ப்ராடக்டில் என்ன வருவாங்க? ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் b minus a வருவாங்க, அடுத்தது u வரணும், அடுத்தது v வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது, டினாமினேட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் யூர் ரைட் ஆப்ஷன். ஓகே வாடாமா? த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் அ பாசிங் த்ரூ அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட், ரெண்டு வெக்டார்ஸ், r minus a uv is equal to 0. So second one, r minus point. The non-parametric form. The non-parametric form of a vector equation passing through two points. ரெண்டுமே points and ஒரு parallel. ரெண்டு points, two parallel. So what will be your answer? First one r minus a, second one u minus a, next v கிடைக்கணும். b minus a u. r minus a, b minus a, u. Fourth one. Which of the following is false? இதில் எது தப்புன்னு சொல்லணும்? 3 points. 3 points டாமா. 3 pointsனா யாரா வேணா இருக்கலாம். ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம். ஏ அப்படின்னா எல்லாத்தையும் ஏவால சப்ராக்ட் பண்ணணும். பி அப்படின்னா எல்லாத்தையும் பியால சப்ராக்ட் பண்ணணும். கரெக்ட்? r minus a னா a minus b, a minus c. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். What about this one? This is also right. இதில் யார் கரெக்டு, யார் தப்பு? a minus b, a minus c. I think second and third is false. 2 and 3 are false. சரியா? ஒன்று பண்ணால் ஒரே மாதிரி பண்ணணும். ஸோ ஒன்று பிலேருந்து ஏ சப்ராக்ட் பண்ணுங்க, சிலேருந்து ஏ சப்ராக்ட் பண்ணுங்க, இல்லைனா ஏலேருந்து பி, இல்லைனா ஏலேருந்து சி. ஐ திங்க் நன்றா பசங்களா, இதில் எல்லாமே கரெக்ட் தான். நீ எப்படி வேணாலும் சப்ராக்ட் பண்ணலாம். இது இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. I think none is the right answer. None தான் correct. சரிங்களா? இதில் நீங்கள் எப்படி வேணாலும் சப்ராக்ட் பண்ணலாம். Okay? You could give us any subtractions possible here. With usual notation, which of the following are correct? இதில் எது கரெக்டாமா?
cos theta is equal to n1 dot n2 by mod n mod 2. Yes. இது ஒரு plane, இதுவும் ஒரு plane. அப்போ இந்த formula correct. இது ஒரு line equation and this is one plane equation. Line and plane க்கு sin theta use பண்ணும், correct. And distance between the point. ஒரு point கொடுத்திருக்காங்க and plane கொடுத்திருக்காங்க. Yes, it is also right. பசங்களா. And whole divided by angle between the line and a line. So it is also correct. All are correct. எல்லாருமே correct தான். It is all are same formulas. Suppose you are given the two lines which are lying in a required plane. In how many ways one can find the equation of the plane? உங்ககிட்ட ரெண்டு lines இருக்கு. எத்தனை waysல கண்டுபிடிக்க முடியும்? சரியாடாமா? இப்போ பாரு ஒரு லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு parallel vector. இன்னொரு லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு parallel vector. கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு பிளெயின் ஈக்குவேஷன் வேணுன்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட் ரெண்டு parallel வெக்டாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த பாயிண்ட் அண்ட் ரெண்டு parallel வெக்டார்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வாட் யூ கேன் see ஒரு பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ p1 மைனஸ் p2 ஒரு parallel வெக்டார், p அண்ட் p1 மைனஸ் p2 இன்னொரு parallel வெக்டார். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? வேற யாரும் இல்லை. ஸோ ஹவு மெனி வேஸ்டா பசங்களா? 4 வேஸ், 4 வேஸ்ல கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு லைன்ஸை வச்சு உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 4 இதில் யாரை எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோ வாட் ஹேப்பன் வென் ஃபைண்டிங் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் பிகம் 0? ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? தி ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு அர்த்தம். இன்டர்செக்டிங் லைன்ஸோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் 0 ஆகும், வேற யாரும் 0 ஆக மாட்டாங்க. The shortest distance between r is equal to a plus sq and b is equal to 2q. So what's your answer? மேலே வந்து box product, கீழே வந்துட்டு it is u. So your answer is r minus a into u divided by u. First one is the correct option. Today first volume மட்டும்தான் முடியும் ஜிஷ்ணு. So that's it பசங்களா. Have a only life. So இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். வேணும்னா அந்த பிடிஎஃப்ல நான் வந்துட்டு எல்லாத்தோட பேஜ் நம்பர்ஸை லிஸ்ட் பண்ணி எழுதி கூட நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுறேன். ஓகேவாடாமா? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. Have a great day.